கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரி. பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் சரணம் சரணம். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம்தோறும் வணங்கி வந்தேன். இருவிடிகள் திறந்துவிடும் பரணி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். என் அன்புக்குரியவர்களே, தமிழ்நாட்டில் லட்சம் பேர் தொலைக்காட்சி நடத்துகிறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் அண்மையில் PS கோயல் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். தமிழ்நாட்டு ஊடகங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பின்புலம் இருக்கு. கவிஞர் வாலிக்காக விழா எடுத்த ஒரே சகோதரர்கள், அவர்களுடைய திருவடியை வணங்குகிறேன். ஒரு பலத்த கைத்தட்டு கொடுங்க. பத்தாது, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலாக, ஏன்னா அந்த சகோதரர்கள் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியில் நான் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதில்லை. 2-3 தடவை மகரஜோதி டெலிகாஸ்டுக்கு பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 100 வருஷம் நல்லா வாழ வேண்டிய சகோதரர்கள் இந்த ராஜ் சகோதரர்கள். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. பத்தாது. இன்றைக்கு ராஜ் டிவி அப்படிங்கிறது அந்த 4 சகோதரர்களுடைய ஒத்துமையை பார்த்து நான் வியக்கிறேன். இதற்கு மேல் நான் அவர்களை பற்றி ஏதாவது சொன்னால் என்னை நானே புகழ்வதற்கு சமம் என்பதால் நான் தமிழ் படித்த நாக்கால் சொல்கின்றேன், அடக்கத்தோடு சொல்கின்றேன். இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து விண்ணிலிருந்து மண்ணிற்கு இந்த உலக உருண்டையில் புதுமையை படைக்க வேண்டும். ரைட் சகோதரர்களை போல ராஜ் சகோதரர்கள் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத இடத்தை பிடித்ததற்கு நிறைந்த ஒரு கைத்தட்டு, பாராட்டு. தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முடங்க வேண்டும். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்துடடி பாப்பா. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இடிவது எங்கும் காணோம். யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை. உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை. கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய், ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனை ஒரு சொல் கேளீர். வீட்டு பாஷைகளை கற்கிலாய், வேறு வேறு பாஷைகளை கற்பாய். உலகத்திலேயே தமிழ தன்னுடைய உயிருக்கு நினையா நினைச்ச ஒரு கவிஞன் உண்டுன்னா அது பாரதி தான். அடுத்து பாரதிதாசன் எழுதுவான், வீழ்ச்சி குரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்ம வேண்டும், சூழ்ச்சி தன்னை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர் நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்த மரச்செயல்கள் அறவும் வேண்டும், கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மனமே வேக வேண்டும். சினிமா நடிகருக்கு செய்யறது பெருசு இல்லை சார். ஒரு எழுத்தாளனுக்கு 100 பவுனுக்கு காசை கொட்டின சகோதரர்கள் சார். அந்த ஒரு விஷயத்துக்கு அவர்களை வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். படைப்பாளிகளை பாராட்டணும்ல. அந்த நிகழ்ச்சியில உலகத்தினுடைய அத்தனை சினிமா டைரக்டர், முன்னணி நடிகர்கள்லாம் வந்து உட்கார்ந்து பசுவை நோக்கி வர்ற கண்ணுக்குட்டி மாதிரி உட்காத்தி வச்சிருந்தாங்கன்னா, உள்ளன்போடு சொல்கின்றேன், ஒரு படைப்பாளி இல்லாத போது, அவன் இறந்த போது ஆண்டாளை பாடிய எங்கள் வாலிக்கு விழா எடுத்தீர்களே, மீண்டும் மீண்டும் உங்களை கைகூப்பி வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பாரதியை பத்தி சொன்னேன், பாரதிதாசன் பத்தி சொன்னேன். கண்ணதாசன் எழுதுறான் சார், மாட்டு வண்டி போக முடியாத இடத்திற்கு பாட்டு வண்டியால் பயணப்பட்டவன், தடுமாறும் போதையிலும் கவிபாடும் மேதையவன் எழுதினா, சின்ன சின்ன நடை நடந்து செம்பவழ வாய் திறந்து அம்மா என்று நீ அழைத்தால் அமுத கானம் பேசுமடான்னா. அந்த தமிழை நேசித்து வளர்க்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான பட்டிமண்டபத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சான்றோர்களுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்காங்க, தமிழருடைய கலை இலக்கிய பண்பாடு. இலக்கியம்னா உங்களுக்கு தெரியும், ராமாயணத்தை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. 10,000 பாட்டு தந்தான் கம்பன். மைப்பாவுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க. இப்ப அண்மையில் அவங்களும் டாக்டர் சுதா சேஷனும் ஆழ்வாரும் அமுத தமிழுன்னு பேசுறாங்க சார். எங்களுடைய நாவில் வாடகை வீட்டில் குடியிருப்பவளை போல வந்து போகும் சரஸ்வதி இவருடைய நாவில் பட்டா போட்டு பர்மனண்டாக குடியிருக்கிறார். நியாயப்படி அவர் தான் இங்கே இருக்கணும். இப்ப என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதம்மாம்பா, என் முன்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதம்மா. அவருக்கு ஒரு நிறைந்த பாராட்டு. அஜித் இதயத்தை தொட்ட பத்திரிகையாளர்னு இவரை பத்தி பேசியிருக்காரு. இப்ப நிறைய படங்கள் நட்புக்காக பண்றாரு. படம் பேரெல்லாம் சொல்லல, கவலைப்படாதீங்க. அடுத்து அந்த பக்கம் தமிழர்களுடைய கலை இலக்கிய பண்பாடு வளர்கிறதேன்னு அந்த அணியில ஒட்டி பேசுவதற்கு என் அன்பு தங்கை, பெரிய ஒரு MNC கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை பார்த்தா கூட பெரிய புராணத்தை எழுத்தண்ணி படித்தவங்க. அவருக்கும் என்னுடைய அன்பு தங்கைக்கும் நல்ல ஒரு பலத்த பாராட்டு.
என்னுடைய அன்பு சகோதரி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர், இன்னைக்கு தமிழ்நாட்டு மேடை பேச்சாளர்களில் பேசுவது போல வாழக்கூடிய ஒரு பெண்மணி உண்டென்றால் அது என்னுடைய அருமை சகோதரி சுமதி என்பதை மேடையில் கண்ணியத்தோடு சொல்வேன். என்னுடைய அன்பு சகோதரி சொல்லும் போதெல்லாம் என் புள்ள மாறிடா, அவளுடைய மகளுக்கு கூட அப்படி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டா. முனைவர் பட்ட ஆராய்ச்சி வாங்கிட்டு இருக்காரு. சென்னை கம்பன் கழகத்தில் பல போட்டிகளில் முதல் தங்கப்பதக்கத்தை வாங்கியவர் அவர்தான். தமிழை முறையா படித்தவர். தம்பி திருமாறன் அவர்களுடைய பேச்சு அந்த உடுத்திருக்கக்கூடிய உடையை போலவே அப்படி வெண்மையாக இருக்கு. அடுத்து என் தம்பியை பற்றி சொல்ல வேண்டாம், அவருக்கு இன்னைக்கு ஒரு சிரிப்பு. காளிதாசனுடைய பேச்சு எப்படி இருக்கும்னு கேட்டா ஒரு ரசகுல்லால உள்ள செர்ரி பழம் மாதிரி இருக்கும் சார். எளிய மனிதர்கள், ஒரு கரிசல் காட்டிலேருந்து ஒரு குடிசையிலிருந்து ஒரு இளைஞன் வருகிறான்னா அவங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அது மாதிரி நான் சந்தோஷப்படுறேன். எங்க பாட்டி வீட்டை விட்டு வெளியில போகும்போது திருநீர் பூசிட்டு தான் போகணும்பா, ஆசீர்வாதம் வாங்கும்பா. வடநாட்டிலேருந்து பானிபூரி பேல்பூரி சாப்பிட்றீங்க, அவன் எவன் வீட்டுக்குள்ள வந்தாலும் வணக்கம்னு சொல்லி திருநீர் பூசுவான். ஏன் முன்னோர்களை பார்த்தா ஆழ்வார்க்கடியான்ங்கிற பேரே மைப்பாக்கு தான் உண்டு, யாருக்கும் தெரியாது. அது பாசுரம் அப்படி சொல்லுவாரு. எந்த பெரிய மனுஷனை பார்த்தாலும் திருவடி. சார் டீக்கு கூட காசு எடுக்க மாட்டா சார் இந்த மனுஷன், ஓப்பனா சொல்றேன் சார், டீக்கு கூட செலவு பண்ண மாட்டா சார். ஆனா இவரோட கும்பகோணம் சைடு ஏதாவது கோவிலுக்கு போனா சட்டையை திறந்து உள்ளேருந்து 10,000 ரூபாய் எடுத்து பட்டாச்சாரியார்ட்ட கொடுத்து உங்க ஏழை பிள்ளைங்க படிப்புக்கு வச்சுக்கம்பாரு. அப்பதான் பாரதி வரி எனக்கு ஞாபகம் வந்தது. அன்னசத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16,000 வேண்டாம், அங்க ஒரு ஏழை சிறுவனுக்கு எடுத்தறிவித்தல். மனுஷனுடைய இதயம் மலரணுங்க, மனம் மலரணும். அப்ப பண்பாடு எங்கே போச்சு? இங்க கலையை நல்லா வளர்க்குறாங்க, பரதக்கலை, வில்லுப்பாட்டு, ஹரிகதா, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, இலக்கியம். இது குறித்தெல்லாம் இவர்கள் பேச போகிறார்கள். எல்லாருக்கும் பணிந்து சொல்றேன், ஆளுக்கு 8 நிமிடங்கள். என்னுடைய தீர்ப்புரை 2 to 5 மணித்துளிகளில் முடித்து விடுவேன். மீண்டும் இந்த இருவருக்கும் நன்றி சொல்லி, ராஜு தொலைக்காட்சியினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள், ரசிக பெருமக்கள், விளம்பரதார்கள், ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி, தமிழர்களுடைய கலை இலக்கிய பண்பாடு வளரவில்லை, தளர்கிறதுன்னு குற்றச்சாட்டை வச்சாதான் நீங்க மறுக்க முடியும் என்பதால் என்னுடைய அருமை தம்பி திருமாறன் அவர்கள் உங்கள் கைத்தட்டலோடு வருகின்றார். 8 நிமிடங்கள் கருத்தை பதிவு செய்ய. கையிலே இருக்கக்கூடிய அலைபேசியின் வாயிலாக கறந்து வருகிற ஆயிரக்கணக்கான காணொளிகளில் கரைந்து போகாமல் இந்த நல்லதொரு நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற அறிவுசால் தமிழர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதன்மை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல தலைப்பு. நடுவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, தமிழ் படிக்கிறவனை அந்த தமிழ் ஆராய்ச்சி பண்றவனா பார்த்து கூப்பிட்டு அவனை பேச விட்டு பார்ப்போம், தளருதுன்னு நெகட்டிவா அவன் என்ன பேசுறான்னு பார்ப்போன்னு அவருக்கு உள்ளூர ஒரு ஆசை இருந்திருக்கு. இன்னைக்கு என்ன வச்சு நிறைவேற்றிக்கிட்டார். மார்கழி மாதம் கலைகளின் மாதம். முன்னாடியெல்லாம் எல்லார் வீடுகள்லையும் மார்கழி மாதத்தில் திருப்பாவையும் திருவெம்பாவையும் பாடுவார்கள், பாடப்பட்டது. அது என் தாத்தா பாட்டி காலத்தோட முடிஞ்சு போச்சு. ஆங்காங்கே சபாக்கள்ல பாடப்படுது. இந்த மேடையில் சொல்றேன், எப்படி கர்நாடக இசை தமிழ்நாட்டில் பரவி இருக்கிறதோ அதே போன்ற தமிழர்களினுடைய மரபிசையான பன்னிசையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் உருவாச்சு. எப்படி கர்நாடக இசைக்கு மூவர் இருக்கிறார்களோ அதே போல தமிழ் இசைக்கும் மூவர்கள் இருந்தார்கள். மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர், அருணாச்சல கவிராயர்னு 3 பேர் இருந்தாங்க. இந்த ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க, ராஜா அண்ணாமலை மன்றம் தமிழிசை கல்லூரின்னு பேர். நாங்கள் வீணை கற்றுக்க போனேன். எனக்கு தமிழ் பன்முறையில் வீணை கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் வீணை கற்றுக்க போனேன். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. ஆனால் எனக்கு தமிழ் பண்கள் முறையில் பாடம் சொல்லி தரப்படவே இல்லை. நான் ரொம்ப நொறுங்கிட்டேன். போயிட்டு ஆசிரியர்கிட்ட கேட்குறேன், எனக்கு தமிழ் முறைப்படி பாடம் நடத்தப்படலையே அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, எல்லா இசையும் ஒன்று தான்ப்பா தம்பி, போங்க அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் தமிழிசை இயக்கம் நடத்தி தேவாரத்தில் தொடங்கிய நம்முடைய பன்முறைகளை மீட்டெடுத்ததை இன்னைக்கு தொலைச்சிட்டு உக்காந்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு வளருகிறதுன்னு ஒரு அணியில் வந்து பேசுகிறாங்க. அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. சரி, இசையை விடுவோமே. தமிழே முத்தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்? இயல், இசை, நாடகம் அப்படின்னு 3 மரபுகள் நமக்கு இருந்தது. தமிழை 3ஆ வகுத்தோம். அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் சொல்லும் போது சொல்றாரு, முத்தமிழால் தன்னை வைதாரையும் அங்கு வாழ வைப்போம். முருகன் யாரை வாழ வைப்பான்? தன்னை போற்றவனையா? இல்லை,
அவனை திட்டினாலும் வாழ வைப்பான். ஆனா எப்படி திட்டணும்? முத்தமிழால திட்டணும், இயலால் திட்டணும், இசையால் திட்டணும், நாடகத்தினால திட்டணும். முருகனுக்கு பிடித்த 3 தமிழ்ல ஒரு தமிழை மொத்தமா தொலைச்சிட்டோம். நாடகம் என்கிற ஒரு தமிழ் நம்ம கிட்ட இல்லை. உங்களை எத்தனை பேர் குழந்தைகளை கூட்டிட்டு நாடகங்களை போய் பார்க்குறீங்க? நாடகம் இருக்கா நம்ம கிட்ட இன்னைக்கு? நாடகம் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு? தேப்போமி சொல்றாரு, இயலும் இசையும் சேர்ந்து பிறந்த குழந்தை நாடகம்னு சொல்றார். எனக்கு படிக்க தெரியும், நடுவருக்கு படிக்க தெரியும், நாங்க ஒரு இலக்கியத்தை எடுத்து படிப்போம், ஆஹா என்னமா எழுதியிருக்காண்டா அப்படின்னு படிச்சிருவோம். எதிர்க்க இருக்கவங்கள யாருக்காவது பாட தெரியும், உங்களால பாட்டை ரசிக்க முடியும், சா என்னமா பாடுறாண்டான்னு கேட்க முடியும், பாட முடியும். ஆனா நான் படிப்பதற்காகவும் நீங்கள் பாடுவதற்காகவும் ஒருத்தன் படிக்காமலையும் பாடாமலையும் சேத்துல போய் கால் வச்சு வேலை செஞ்சான், விவசாயின்னு அவனுக்கு பேர். அவன் நமக்கு சோறு போட்டான், நம்ம அவனுக்கு என்ன பண்ணோம்? இயல் படிக்கிறவனுக்கும் இசை படிக்கிறவனுக்கும் இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. அவன் போடுகிற சோறு நமக்கு சொந்தம்னா நம் கலை அவனுக்கு சொந்தம்னு அவர்கள் உருவாக்கின ஒரு வடிவம் தான் நாடகம் அப்படின்ற வடிவம். நீங்க கிராமத்துல போய் பார்த்தீங்கன்னா, கிராமத்துல இருக்க என் பாட்டிக்கு இயல் தெரியாது, காப்பியம் தெரியாது, பாட்டு தெரியாது. ஆனா இயலும் இசையும் சேர்ந்து நாடகமா நடத்தப்படுது பாருங்க. கீழே பாட்டும் பாடுவாங்க, அதை மனனமா பாடுவாங்க. இப்படியான ஒரு அறிவு மரபை கல்லாதவர்களும் கொடுத்த ஒரு நாடக தமிழை இன்னைக்கு நாம தொலைச்சிட்டோம். எப்படி வளருகிறது அப்படின்னு மனசை கல்லாக்கிட்டு சொல்ல முடியும்? நீங்க பாருங்க, நாடகத்தை கூட விடுங்களேன், இன்னைக்கு கலைகள் வளருது தமிழ்நாட்டில்னு சொல்றேன்ல, எதிரணியில இருந்து நிறைய ஆட்களை உதாரணம் சொல்லலாம். நீங்கள் உதாரணம் தான் சொல்ல முடியும், அதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ். உங்கள் வீடுகளில் எத்தனை பிள்ளைகளை டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும்லாம் ஆசைப்படுறீங்க, லாயர் ஆக்கணும்னு ஆசைப்படுவீங்க. யாராவது ஒருத்தர் வீட்டில் என் பிள்ளை ஒரு நல்ல சிற்பி ஆகணும்னு சிற்ப கல்லூரியில் சேர்த்திருக்கீங்களா? ஓவிய கல்லூரியில் சேர்த்திருக்கீங்களா? ஏதாவது இசை கல்லூரியில் பெரிய பாடகனா பண்டிதனா வரட்டும், இசை வல்லுவனா வரட்டும், யாராவது நினைச்சு பார்த்துருக்கோமா? கிடையவே கிடையாது. பசங்களுக்கு இசை கத்துக்க விடலானா கூட பரவாயில்லைங்க. யாராவது இந்த தீநகர் வாசல்ல எல்லா கடைகளுக்குள்ள போனாலும் பின்னாடி ஒரு ஒளி, ஒரு பிஜிஎம் சினிமால இருந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நான் அதை கூட விட்டுறேன். போன வாரம் கடை திறக்கிறாங்க, கடையினுடைய வாசல்ல செண்ட மேளத்தை வச்சு திறக்கிறீங்க கடையை. யாராவது தமிழ்நாட்டில் உங்களுடைய மங்கள வாத்தியமும் தவிழும் நாதசுரமும் தானே, யாராவது தவிழும் நாதசுரமும் வச்சு உங்களுடைய கடைகளை திறக்கிறீங்களா? 70,000 80,000 கொடுத்து கேரளால இருந்து இறக்குமதி பண்றீங்களே சார் இசைய, உங்ககிட்ட இசை இல்லையா? செண்டை மேளத்தை அவர் தவறா சொல்லல, அது நம்முடைய பாரம்பரிய கலையான நாதசுரத்தை நீங்கள் மங்களவாத்தியமாக பயன்படுத்த வேண்டாமான்னு. ஆனால் என் அன்புக்குரியவர்களே, சென்ற ஆண்டு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு என்று சொன்னால், எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய சஞ்சாரம் என்கின்ற ஒரு நாதஸ்வர கலைஞனுடைய கதையை பதிவு செய்கிறார்கள். திருமணம் தாலி கட்டும் போது கட்டுமேளங்கிறோம், எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச போகும்போது அவன்கிட்ட சாப்பிட்டியான்னு ஒருத்த வார்த்தை கேட்கலையேன்னு அவங்களுடைய வாழ்க்கையை பதிவு செஞ்சிருந்தாங்க ஐயா. அதுல எது உச்சம்னு பாருங்க. ஒரு நாள் காலைல போய் 6:30 மணிக்கு கதவை திறக்கிறாரு. 15 நாதஸ்வர கலைஞர்கள் வீட்டு வாசல்ல உட்காந்து வாசிக்கிறான். அவருக்கு என்னங்கன்னு கேட்டாரு. எங்க வாழ்க்கையும் ஒருத்தர் பதிவு செஞ்சு அதுக்கான ஒரு பரிசு கிடைச்சிருக்கே, இது எங்களால முடிஞ்ச பரிசுயான்னு வீட்டு வாசல்ல வாசிச்சான். மோடி என்ன பண்ணார், மோடி என்ன பண்ணாருன்னு கேக்குறீங்களே. இந்த செங்கோலை கொண்டு போய் வச்ச போது ஒரு மடாதிபதி 2 மடாதிபதி இல்ல, சைவத்துல 32 மடாதிபதியை ஒன்னு சேர்க்கவே முடியாது. மடாதிபதியை நிக்க வச்சு நெடுஞ்சாங்கடையா விழுந்தது பெருமை இல்லை. நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க. மோடி கிராஸ் பண்றாரு. மோடி 3 தடவை வணக்கம் சொல்லிட்டாரு. நாதஸ்வர கலைஞர் பதிலுக்கு வணக்கம் சொல்லல. மறுநாள் டீ பார்ட்டியில சொன்னாராம், நீ எனக்கு வணக்கம் சொல்லியிருந்தா உண்மையான கலைஞன் இல்லையா, உன் நாதத்திலேருந்து கையை எடுக்காம நாதம்தான் முக்கியம்னு நினைச்சப்பாரு, உனக்கு நான் பாரத பிரதமராக இருக்கிறதுக்கு வணக்கம் சொல்றேன்னாரு. நாளெல்லாம் நான் மயிலை கபாலி கோவிலுக்கு 35 வருஷமா வாசிச்சேன், அந்த ஆண்டவனை பார்த்ததில்லை. பிரதம மந்திரி என்கிட்ட நடந்த விதத்தை பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு பிரதமருக்கு நான் குடிமகனா இருக்கிறது பிரமாதம்னு சொல்லி நாதஸ்வரம் அதை நினைவுபடுத்தினதுக்கு நன்றி. இசைக்கு மொழிகள் இல்லைன்னு சொல்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்றோம். ஆனா இசைகளிலேயே ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய ஒரு மரபு நம்ம கிட்ட இன்னைக்கும் தொடருது அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிய கவலை அளிக்கக்கூடியதா இருக்கு. பறை அப்படின்ற ஒரு கலை நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அந்த பறை என்கிற கலையை நான் சின்ன வயசுல கத்துக்க போகும்போது எங்க அப்பா என்னை திட்டினார். அந்த கலையை கத்துக்கொள்ள விடலை.
சிவபெருமானுக்கு பிடித்த கலைகள்ல, பிடித்த வாத்தியங்கள்ல 2 ரொம்ப பிடிக்கும். ஒன்னு சங்கு, இன்னொன்னு பறை. ஒரு குழந்தை கிராமத்துல பிறந்தா சங்கூதுற வழக்கம் நமக்கு இருந்தது. அதுக்கு பேர் கைலாய அறிவிப்புன்றது பேர். ஆனா இறந்ததுக்கு அப்புறமும் அறிவிப்போம், எப்பா ஒரு உயிர் உங்ககிட்ட வருதுப்பா அப்படின்னு திரும்ப கைலாய அறிவிப்புன்னு நடத்தணும். ஆனா அதெல்லாம் இன்னைக்கு தாழ்ந்ததுன்னு சொல்லிட்டோம். பறையாட்டத்தை தாழ்ந்ததுன்னு சொல்லிட்டோம். எவ்வளவு நேர்த்தியான தமிழர்களினுடைய கலை. கலைகள்ல எப்படிங்க ஒண்ணு தாழ்ந்ததா இருக்கும்? அப்புறம் எப்படி நம்ம கலைகளை வளர்க்கிறோம்னு பேச முடியும்? திருவாரூர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? திருவாரூர்ல மராட்டியர்கள் வரைந்த ஓவியம் தமிழ் மரபோடு கலர்ந்து அழியாத ஓவியங்களை தீட்டி இருக்கிறார்கள். அந்த ஓவியங்களை நம்ம பாதுகாக்கல. நான் போயிருந்தேன். அந்த ஓவியங்கள்ல ஆந்திரால இருந்து வந்த மக்கள் ஸ்வஸ்திக் சின்னம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு அந்த கோயில்ல யாருமே இல்லப்பா, அதெல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா நம்ம ஆளுங்களே அதில் ஆணி அடிச்சு குண்டு பல்பு மாட்டியிருக்காங்க. கொஞ்சம் தள்ளி போனா அதே ஓவியத்துல சிமெண்ட் தடவி ஒரு கல்வெட்டு போட்டு இன்னார் உபயம்னு எழுதியிருக்காங்க. மேல அழகான ஒரு கூம்பு, அதுல இருந்து கற்சங்கிலி தொங்குது. அதை என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? எவ்வளவு நேர்த்தியான சிற்ப கலை. அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? மேலே ஏறி சீரியல் பல்பு தொங்க விட்டுருக்கோம். இப்படியாக நம்முடைய கலைகளை நாமளே தொலைக்கிறோம். நான் அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும், போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அம்மா வந்தாங்க, நானும் என் தங்கச்சியும் எடுக்கும் போது வந்தாங்க. என்ன பண்றீங்க கோயில்ல? இதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கோம் மேலே அப்படின்னோம்னா அவங்க சொன்னாங்க, கோயில்ல செல்ஃபி எடுக்கக்கூடாது. நாங்கள் செல்ஃபியே எடுக்கல. ஆனா கோயில்ல செல்ஃபி எடுக்கும் பொழுது நம்முடைய பண்பாடு பாழ்படுகிறதுன்னு கவலைப்படுகிற யாரும், அதே கோவிலில் ஓவியமும் சிற்பமும் சிதைக்கப்படுகிற பொழுது பண்பாடு தாழ்ந்து போகிறதுன்ற, தளர்ந்து போகிறதுன்ற கவலை இல்லாம இருக்கும். நான் ஒன்னு சொல்றேன், நடுவர் கோச்சுக்க கூடாது. தமிழில் பட்டிமண்டப இலக்கியம்ன்ற வரலாறு எழுதியிருக்கேன். எம்ஃபில் தீசிஸே எனக்கு அதுதான். ஆனா நான் சொல்றேன், இந்த 2000 ஆண்டுகள்ல இந்த நூற்றாண்டில் பட்டிமண்டபம் என்ற இந்த இலக்கிய வகை மலினப்பட்டது போல இத்துணை நூற்றாண்டுகள்ல மலினப்பட்டதே. 2 அவைக்கு மட்டும்தான் அதிக அதிகாரங்கள் இருந்த அவையாக இருந்தது வரலாறுல. ஒண்ணு அரசவை, அரசன் வீட்டில் இருப்பான். அரசன் வீட்டில் இருக்கிற இன்னொரு அவையில அரசனுக்கே அதிகாரம் கிடையாது, அது பட்டிமண்டபம். அங்க ஒரு புலவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருந்தது. அங்க கீழே நிற்பான். ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதன் சாதக பாதகங்களை ஆராய்ந்து அரசனுக்கே விடை சொல்லக்கூடியதாக இருந்த பட்டிமண்டபம் இன்றைக்கு நகைச்சுவையின் கூடாரமாக மாறி போச்சு. நான் தளறுகிறதுன்னு பேசாம வேற என்னன்னு பேச முடியும் பெரியவர்களே? நான் கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். தோற்பாவை கூத்துன்னு ஒரு கூத்து இருக்கு. யார் அந்த கூத்து மரபை பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. ஆட்டு தோல்ல ஓவியங்களை வரைஞ்சு வெள்ளை துணியை எடுத்து அதுக்கு பின்னாடி தீப்பந்தத்தை ஏற்றி அந்த தோற்பாவை கூத்தை நிகழ்த்தி இருக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சென்னையில் நிகழ்த்திட்டு அதனுடைய அமைப்பாளர் சொன்னாரு, என்கிட்ட 15 பேர் இருந்தாங்க, இப்போ நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். நான், என் மனைவி, பின்னாடி வாத்தியம் வாசிக்கிற இந்த ஒருத்தர், நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். இந்த கலைகள் தான் எங்களுக்கு சோறு போட்டுச்சு. உலகம் முழுக்க நான் போய் பார்த்துட்டேன். ஆனால் இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கறது என்கிட்ட யாருமே கிடையாது. யாராவது இதை கற்றுக்கொண்டு வாழ வையுங்கள்னு கேட்கிறார். தமிழ்நாட்டில் தோற்பாவை கூத்து என்ற ஒரு கலையின் கலைஞன் இந்த கலையை பாதுகாக்க வேண்டும்னு வேண்டக்கூடிய அளவிற்காக இந்த நாட்டில் கலை மரபானது தளர்ந்து கிடக்கிறது அப்படின்றத சொல்றேன். இசை, நாடகம், தோற்பாவை, பட்டிமண்டபம் இப்படியாக கலைகளை தளர விடுகிற பொழுது எப்படி அது தமிழ்நாட்டில் வளருகிறது என்று எதிரில் பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. தவறுகளை தமிழர்கள் பெரும்பாலும் ஒத்துக்கொள்றது கிடையாது. எப்பொழுது தவறுகளை நாம் ஒப்புக்கொள்கிறோமோ அப்போதுதான் விடியலுக்கான வழி என்பது கிடைக்கும் என நான் நம்புகிறேன். எனவே உங்கள் தீர்ப்பின் வாயிலாக நாம் தவறவிட்ட கலைகளை தவறவிட்டோம் என்பதை எடுத்துரைத்து பட்டிமன்றத்தில் நல்லதொரு தீர்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 10 மணித்துளி பேசுவதற்கு எத்தனை வாத்தியங்களை பற்றிய குறிப்பு எடுத்து வந்திருக்காருங்கிறதுக்கே ஒரு கைத்தட்டு கொடுக்க வேண்டாம். அவருடைய ஆய்வு கட்டுற எம்ஃபில் தீசிஸ் பட்டிமன்றத்தை பற்றி தான் அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் சொல்கிற அந்த பாங்குறிந்து பட்டிமண்டபம் ஏறிய சான்றோர் அந்த ஒரு வரியை பிடிச்சிக்கிட்டே தொங்குவான். நான் இந்த பாலிட்டிக்ஸ் பிடிக்காம, இந்த அரிப்பு பிடிக்காம தனிப்பேச்சு ஆன்மீகம்னு போயிடுறேன், பிரச்சனை இல்லாமல் இருந்தேன். ஆனால் இது போன்ற என்னுடைய தம்பிமார்கள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் பட்டிமண்டப மேடைகளை இன்னும் பிடித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சொல்கின்றேன், இன்னும் 10 ஆண்டுகளில் பட்டிமண்டபத்தை தரத்தோடும் அறத்தோடும் செய்வதற்கு ஒரு திருமாறனும் காளிதாசும் என்னுடைய அருமை தங்கையும் இருப்பார்கள். நாங்கள் அரங்கத்தின் கீழே இருந்து பார்ப்போம் என்று இன்றைய உங்கள் பேச்சுக்கு கைகூப்பி வணங்குகிறேன்.
இல்லை ஐயா, மலேசியாவுக்கு போயிருந்தேன், ஒரு திருக்குறள் மாநாடு. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு புலவர் வந்திருக்காரு. என்னமா பேசினார் தெரியுமா? ரொம்ப வியந்துட்டேங்க ஐயா. 3/4 மணி நேரம் அவருக்கு கொடுத்திருந்தாங்க. திருக்குறளும் சிறப்பும், சாதாரண ஒரு தலைப்பு. திருக்குறள் திருவள்ளுவர் எழுதியது. 1330 குறள் இருக்கிறது. 133 அதிகாரம். அதிகாரத்துக்கு 10 குறள். அறம்பொருள் இன்பம் என்று இருக்கிறது. அது படிக்க படிக்க இனிக்கும். 35 நிமிஷமும் சண்டாலம் பேசிட்டு வர்ற வரைக்கும் ஒரு குறள் கூட சொல்லல. அவர் பெரும்புலவர்னு போட்டுக்கிறாங்க. நெஞ்சு எரியுது. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவுன்னா, கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவோர். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகனா. படிக்கிறபடி நில்லுடான்னா. ஏன்டா அறிவு வந்துடுச்சுன்னா சென்ற விடத்து செலவிடாது நன்றின்பால் உய்ப்பது அறிவு. இப்ப நான் பேசுறது சிவாஜி சாருக்கு பிடிக்கல, உடனே ரவி சார் எந்திரிச்சு என்ன சொல்லலாம்? யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கள் சோகப்பர் சொல்லி இழுக்கப்பட்டுன்னு சொல்லலாம். அதுக்கு நான் உடனே பதில் குறள் சொல்லுவேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாங்க திருக்குறள், படிச்சா வரும். இன்றைக்கு திருமாறன் அவர்களுடைய அற்புதமான பேச்சுக்கு நான் வணங்கி, அதை விட என்ன மகிழ்ச்சின்னா, அடுத்து வரக்கூடிய சகோதரிக்கு குறித்த நேரத்தில் இந்த அரிசிமா தேங்காய் பூ மாதிரி ஒரு சிரிப்பையும் சிந்திப்பையும் கடந்து சமூகத்தினுடைய அவலத்தை அப்படியே கொப்பளிச்சிருக்காரு. நானா இருந்தால் இந்த பக்கம் நன்றி வணக்கம்னு கிளம்பியிருப்பேன். ஆனால் நீங்கள் ஒரு குயர் நோட்டு, அதில் செல்ஃபோனில் வேறு மெட்டீரியல், இதில் உங்கள் வீட்டுக்கார் வேறு ஹின்ஸ் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள் தளரவில்லை, வளர்கிறது என்று உங்கள் கைத்தட்டலோடு இங்கு இருக்கும் சான்றோருக்கும் நடுவருக்கும் என்னோடு இங்கு தமிழ் பேச வந்திருக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கம். வள்ளுவம் எந்த ஒரு மொழியையும் சொல்லலை, எந்த ஒரு நாடு எந்த ஒரு நதியின் எதையுமே பர்டிகுலராக சொல்லாமல் மானுடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லியே 40 மொழிகளுக்கும் மேலாக மொழிபெயர்க்கப்பட்டு நாளை உலகமே அழிந்தாலும் வள்ளுவம் இருக்கும் என்ற ஏற்பாடு ஆகியிருக்கின்றது என்றால், அந்த வள்ளுவ பெருந்தகை பிறந்த மண் மயிலாப்பூர். அங்கிருந்து வந்து பேசுவதில் பெருமை அல்ல, திமிர் என்றே ஆரம்பிக்கின்றேன். தளர்கிறது அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த 2 தம்பிகளையும் பார்த்தேன். புள்ளிங்கோ ஸ்டைலில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். புள்ளிங்கோன்னு தெரியுமா சார்? சின்ன வயசுல நமக்கு சட்டை சின்னதாயிடும், வாங்கி கொடுக்க வசதி இருக்காது. ஆனால் தூக்கனா மாதிரி வாங்கி கிழிச்சு விட்டுக்கிறது தான் புள்ளிங்க ஸ்டைல். அப்படி வருவாங்கன்னு பார்த்தா பண்பாடு மாறாம வேஷ்டி திருநீருன்னு வந்திருக்காங்க. தம்பிக்கு வியர்வையினர், குடிக்கிறது தமிழ் பால். கேட்டேன், அப்பா என்னப்பா பண்ற அப்படின்னா, முனைவர் கம்பன்ல பண்றாராம். அதை படிச்சுட்டு ஐயா கூப்பிடும் போது நீங்க நாகரிகமா வேலை இருக்குன்னு சொல்லிருக்கணும் இல்லையா? வந்து தளர்கிறதுன்னு நீங்க உட்காரலாமா? ஏன்னா இதை நான் நகைச்சுவைக்கு சொல்லல, நீங்க தான் விடிவள்ளி. உங்களை போல் இருக்கும் தமிழ் இளைஞர்களால் என்னுடைய கலை இன்று போல என்றும் வளரும்னு இருக்கும் பொழுது தளர்கிறதான்னு வந்து பேசுறீங்களேப்பா. தெரியாம வந்துட்டாருமா. அவருக்கு ராசி பலன்ல நண்பர்களால் சோதனைன்னு போட்டிருக்கு. தமிழ் இசை வீட்டுக்குள்ளே தான் எங்களுடைய பாட்டி எல்லாம் பாடினாங்க. இன்னைக்கு பாருங்க, வீட்டுக்குள்ள இல்ல, மேடையில மட்டும். அப்ப மேடை ஏறி விட்டதப்பா தமிழ். இன்னைக்கு எதுக்காக கூடி இருக்கும்? தமிழ் வளர்ச்சி. மேடை ஏறி நம்முடைய தமிழ் கலை அப்படின்றது உலகம் முழுக்க பரவி இருக்கின்றது. இங்கிருந்து வெளிநாடு போகணும்னு போறாங்க. ஆனா அங்க போனா உண்மையில சொல்றேன், அடியேன் துருக்கிக்கு போகும்பொழுது நீங்க எந்த மொழி அப்படின்றாங்க. தமிழ்னு சொன்னா பாதி பேருக்கு தெரியாது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ். அங்கே போன உடனே என்னுடைய தனித்துவத்தை மேடையேற்றி சிகரம் போல வைக்கின்றேன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். தமிழ் பாட்டு TKS வெள்ளாளன் பாட சொல்லி தமிழ் பாட்டு கேட்கணும். அதே மாதிரி ஒரு செய்தி, தமிழிசை பாடக்கூடிய மனிதர்கள் நமக்கு தெரியும். உங்களுக்கு நாட்டுப்புற கலை இசை பாடக்கூடிய புஷ்பவனம் குப்புசாமி ஐயாவுக்கு புரட்சி தலைவி முதல்வராக இருந்தபோது துணைவேந்தர் பதவிக்கு முயற்சி பண்ணாங்க. அது சரியா நடக்கலை. ஒரு நிகழ்ச்சி நடக்குது, தர்பார் மாதிரி சேர் போட்டு புஷ்பவனத்தை அப்படி உட்காத்தி வச்சு ஒரு நடுவராக ஒரு நிகழ்ச்சி இவங்க பண்ணாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அரசாங்கம் சில பேருக்கு சில சமயங்களில் சில பதவிகளை கொடுக்காவிட்டாலும் சில நல்ல மனிதர்கள் மனித இணையங்களில் அவருக்கு வேந்தராக பதவி கொடுத்தார் என்று அன்றைக்கு உடனே இது நடந்த நிகழ்ச்சி. உண்மையிலேயே புஷ்பவனம் குப்புசாமி சொன்ன, உன் கல்யாணத்தில் கூட அப்படி ஒரு சேர் போட்டிருக்க மாட்டாங்கயா, ராஜ சகோதரர்கள் அப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே.
அவங்கெல்லாம் உங்களுக்கு சோறு போட்டவங்கன்னு வந்து உட்கார்ந்துருக்காங்க. அது தமிழ் பண்பு தானே. அதனால தான் தமிழகத்துல வட மாநிலங்களிலிருந்து வருபவர்கள் கூட எங்களுடைய நாட்டில் நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்பதை நாங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்வோம். ஒரு வங்கியில சமய சொற்பொழிவு பேசுற என்ன ஒரு சகோதரர் மாதிரி கைப்பிடிச்சு கூட்டி வந்தார். இது மாதிரி ஊக்குவிப்பவர்கள் இருக்கும் வரை தமிழ் கண்டிப்பாக கலையோ அதனுடைய இலக்கியமோ பண்பாடோ தளராது. அந்த தம்பி, அவருக்கு பேரு இலக்கிய புயலாம். அப்பா ஏதாவது ஒரு பேரை முன்னாடி போட்டுக்கோங்கன்னா எங்க வரும்னு பார்த்துட்டு நீங்க சொல்லணும். புதுசா நகைச்சுவை புயல் கூட போட்டுக்கோங்க. புயலை கண்டு நாங்கள் பயந்தவர்கள் தான் சென்னை வாசிகள். அதுக்கு நீ இலக்கிய புயல்னு பேரை வச்சுண்டு தளர்கிறதுன்னு பேசு. அப்பா எப்படிப்பா கடலூர்ல இருந்து வந்து எனக்கு தெரியலப்பா. வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கார்ப்பரேட் கல்ச்சர். என்னுடைய வங்கியில யார் வந்தாலும் கையை கொடுப்பார்கள், இல்லைன்னா ஹக் அப்படின்னு அப்படியே அணைப்பார்கள். ஆனா ஆலிங்கனம் பண்ணது காமாட்சி ஏகாம்பரரைன்னு காஞ்சியில பார்த்தேன். எங்களுக்கு அந்த ஆலிங்கனம் பண்றதே கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா இந்த கொரோனா என்பது மறுபடியும் அந்த தமிழர் கலையை கொண்டு வந்து விட்டது. நம்முடைய பண்பாடு அப்படின்ற அந்த வணக்கம் என்பதுதான் நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடியது என்ற ஒரு பாதுகாப்பின் அடிப்படையிலும் என்னுடைய கலை என்பது வளர்கிறது. ஐயா அவர்கள் நாதஸ்வர கலைஞர்களை பற்றி சொன்னார். அடியேன் வந்து ஒரு சகோதரர் மாதிரி பார்ப்பவர் திரு மோகன்தாஸ் அவர்கள். அந்த பிரதமர் முன்னாடி அவர் இசைக்கின்றார் நாதஸ்வரத்தை. வந்த உடனே அவர் சொன்னார், எனக்கு அங்க மேலிடத்திலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு, அங்க இருக்கிற மியூசியத்தில் வைக்கணும்னு ஒரு நாதஸ்வரத்தை கேட்டாங்க. என்னுடைய அப்பாவின் நாதஸ்வரத்தை பாரம்பரியமாக எங்கள் இல்லத்தில் வைத்து கொண்டிருக்கும் நாதஸ்வரத்தை கொடுத்து விட்டேன். எவ்வளவு தொகை என்றார்கள். நினைத்திருந்தால் ஒரு நாதஸ்வர கலைஞர் அங்கே கண்டிப்பாக பணம் செய்திருக்கலாம். தமிழுக்கும் என்னுடைய நாட்டிற்கும் என்னுடைய கலைக்கும் கொடுக்கின்றேன் என்று அந்த நாதஸ்வரத்தை நான் இலவசமாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் நல்ல கலைஞர்கள் இருக்கும் வரை, தம்பி நான் உனக்கு நம்பிக்கை வாக்கு அளிக்கின்றேன், தமிழ் தளர்ச்சி அடையாது, நல்லபடியா நீ முனைவர் பட்டம் பண்ணு, என்ன மாதிரி இருக்கிறவங்க உன்னை பார்த்துக்கிறோம், ஆனா நீ எல்லாம் தான் தமிழை வாழ வைக்கும் விடிவெள்ளி என்ற நம்பிக்கையில் மட்டும் எந்த ஒரு மண்ணையும் அள்ளி போடாதீர்கள். கறி விரவு நெய் சோறு முப்போதும் வேண்டும். இது சுந்தரர் தமிழ். என்ன கேட்கிறார் தெரியுமா? இன்னைக்கு ஆங்கிலத்தை ரொம்ப அழகா எமோஷனல் கனெக்ட்னு சொல்ற பிரியாணியை இறைவன் கிட்ட கேட்கிறார். என்ன தெரியுமா, என்னுடைய தமிழ் எப்படி நான் சொல்லணும், என்னோட அம்மா எனக்கு புடவை கட்டி எனக்கு கொஞ்சினாங்க, அந்த முகம் ஞாபகம் இருக்கு. இப்போ எங்கள் அம்மாவுக்கு 72 வயசு, ஆனால் ஒரு 25 வயசுல என்னை தூக்கி கொஞ்சிருப்பாங்க. அந்த புடவை கட்டிய அம்மாவின் முகம் எனக்கு இன்னும் மறக்கலை. என் குழந்தைக்கு நான் சுடிதார் போட்டு கொஞ்சிறேன். அதனால என்னுடைய தமிழ் அந்த பாசம் மாறிடுமானா மாறாது. என்னுடைய உடை மாறுகின்றது. அதுபோல என்னுடைய தமிழ் வந்து ரொம்ப இளமையானவள். அவ்வைக்கு தான் முதுமை, காரைக்கால் அம்மையாருக்கு தான் பேர் உருவம். ஆனால் தமிழ் இளமையானவள். அடாப்டபிலிட்டின்னு சொல்லக்கூடிய நேரத்திற்கு தகுந்தாற் போல கொரோனா வைரஸ் மட்டுமா மாறும், என்னுடைய தமிழும் மாறி அந்தந்த சமயத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய கலை இலக்கியம் பண்பாட்டினை மாற்றிக்கொள்வார். அதுதான் உண்மை. அவங்க பாட்டி இப்ப படமே பார்க்கறது இல்லைன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். தெருக்கூத்து இருந்தது, அது மேடை நாடகமாக மாறியது. மேடை நாடகம் ஒரு சமயத்தில் சினிமாவாக மாறியது. இன்று சினிமா என்பது என்னுடைய அறைக்குள் ஓடிடியாக வருகிறது. அதுதான் உண்மை. உலகம் ரொம்ப தமிழை எளிமையாக அனைத்தையும் பார்க்கும் விதத்தில் வளர்ந்து விட்டது. இந்த கார்ப்பரேட் உலகத்துல சொல்லக்கூடிய தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை சொல்லும் பொழுது சம்பந்தர் அளவு யாரும் இல்லை. கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம். வா, நாம வேலை பண்ணலாம், நீ பண்ணு. அந்த தலைவரை பத்தி பின்னாடி போய் பேசுவேன். நாம பண்ணலாம். ஐயோ ஐயாவே எனக்கு முன்னாடி வந்துட்டார், நான் முன்னாடி போனோம்ல. அந்த தலைமை பண்பை ஊட்டி வளர்த்தது சம்பந்தருடைய தமிழ். ஆண்டாள் தமிழ். கூடி குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். இதைதான் ஆங்கிலத்தில் எங்க வங்கியில டீம் ஒர்க்குன்னு வைக்கிறாங்க. இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ன்ற மாதிரி உடம்பு குறைக்கலான்னு போனேன். கேட்டால் காலையில் 6லிருந்து 6 வரை சாப்பிடு, காலையில் 6 மணிக்கு நீர் ஆகாரம், 6 மணிக்குள்ளே முடிச்சிரு. இதை பார்த்தா என்னுடைய பண்டை தமிழர்கள் என்னென்னலாம் செய்தார்களோ அதை தான் 10,000 வாங்கி கொண்டு சொல்லி அனுப்பினார்கள். சூரிய உதயத்திற்கு முன்பு சாப்பிட்டு விடுவார்கள். சூரிய உதயமான உடனே நீராகாரம் பழையதுன்றதை சாப்பிடுவாங்க. அதுதான் என்னுடைய தமிழானவள் வளர்ந்து கொண்டே தான் இருக்கின்றாள். ஆனால் அவள் அப்படியே தன்னை மாற்றிக்கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றாள். அதுதான் உண்மை.
லெகின் அப்படின்ற ஒரு ஆடை போட்டாலும் லெக்கு இன்னாதான் இருக்கும் எங்களுக்கு. எங்களுடைய லெக்கு எதையும் தாண்டி எங்கள் பண்பாட்டை தாண்டி போடாது அப்படின்ற ஒரு அஷூரன்ஸை நான் உங்களுக்கு கொடுப்பேன். எந்த சமயத்தில் காசி விஸ்வநாதர் கோயில் அல்லது திருப்பதி கோயில், ஸ்ரீரங்கத்து கோயில், மயிலை கபாலீஸ்வரர், இந்த இடங்களிலெல்லாம் கூட்டம் குறைகிறதோ அப்பொழுதுதாங்க கலைக்கும் பண்பாட்டிற்கும் குறைவு. இன்னும் சொல்லப்போனா திருவண்ணாமலையில் கூட்டம் குறையவே குறையாது. அப்படி இருக்கும் வரை என்னுடைய தமிழ் என்பது என்றுமே வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்னொன்றும் சொல்லணும்னா டெங்கு, மலேரியா மாதிரிலாம் தமிழெல்லாம் என்னைக்கும் சனாதனத்தையும் அழிக்கவும் முடியாது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இதுக்கே ஒரு தனி துணிச்சல் வேணுமா? ஆவுடையார் திருக்கோயிலில் சிற்பக்கலை, இத்தாலியில கட்டடக்கலை இருக்கலாம், என்னுடைய தஞ்சை மன்னனின் சிற்பக்கலையும் ஆவுடையார் கோயில் கட்டடக்கலையும் யாராலும் தவிர்க்க முடியாது. அதில் ஹீல்ஸ் போட்ட பெண்மணிகளின் சிற்பம் இருக்கு. இன்னைக்கு நான் மேலை நாட்டிலிருந்து வந்த நாகரிகம் பெரிது என்று பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஆவுடையார் திருக்கோயிலில் உயரம் அதிகமாக காண்பிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய பெண்களின் அழகான சிற்பங்கள் இருக்கிறது. அப்ப நான் என்னுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சிலர் ஒழுங்காக பார்க்கவில்லை. எப்படி என்னுடைய தம்பி தமிழ்துறையில் இருந்தும் பார்க்க தவறிவிட்டாரோ அதுபோல சிலர் இன்னும் அதை பார்க்கவில்லை. நிறைவாக ஒரு செய்தி, யாதும் ஊரே யாவரும் கேளீர். கணியன் பூங்குன்றனார் நமக்குள்ள சொன்னார். அதுக்கப்புறம் வடக்குல பிரதமர் அந்த ஒரு இடத்துல சொல்லப்பட்டது. அதையும் தாண்டி நீங்க லண்டன்ல இருந்து வந்திருக்கீங்க. ஐரோப்பா யூனியன்ல பொன்விழா ஆண்டு 50வது ஆண்டு அந்த சமயத்துல யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்னைக்கு குளோபலைசேஷன் பத்தி பேசுறோம். ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எல்லாருமே என்னோட ஊருப்பா, எல்லாருமே சகோதர சகோதரிகள்ப்பா. அப்படி சொன்ன அந்த வரிசையில் என்னுடைய விவேகானந்தரும் சகோதர சகோதரிகளே என்று என்னுடைய ஆன்மீகத்தை உலகம் முழுக்க புகழடைய வைத்தார். அவருடைய அந்த பாதை என்றும் தவறானதல்ல, பொய்க்காது. அதனால் என்னுடைய தமிழும், என்னுடைய தமிழில் இருக்கும் கலையும், அதில் இருக்கும் இலக்கியமும், இலக்கியத்திலோடு சேர்ந்த பண்பாடும் என்றுமே தளர்ச்சி அடையாது, வளரும் என வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் 1994களில் சென்னையில் இருக்கக்கூடிய ஜோன்ஸ் சாலை, இன்றைக்கு காரணேஸ்வரர் கோவிலில், புகழ்வாய்ந்த கோவில், வாவு சிதம்பரம் பிள்ளை இறப்பதற்கு முன்பு அங்கிருந்த ஓதுவாரை கூப்பிட்டுத்தான் பாடச் சொல்லி கேட்டதாக வரலாற்று செய்தி உண்டு. ஆலய உளவார தொண்டு சீர் திருக்கூட்டம் என்று அடியார் பெருமக்கள் நடத்துவார்கள். அப்படியெல்லாம் பேசியதனால்தான் இதற்கு இந்த அரங்கமும் நாற்காலியும் கிடைத்ததாக நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் செத்ததுக்கு அப்புறம் ஏன் தெரியுமா வாழ்றாரு? மதுரை மாநாடு நடக்குது, பட்டிமன்றம் தொடங்கியாச்சு, ஐயா லேட்டா வந்தாரு, மேடைக்கு கூப்பிடுறாங்க, வரமாட்டேன்ட்டாரு. அது தமிழுக்கான மேடை, நான் தரையில் தான் இருப்பேன்னாரு எம்ஜிஆர். கார்பரேட்ல இருக்கிறவங்க தமிழ் பேசுவது என்பது கடினம், ஆன்மீகம் பேசுறாங்க. அதை விட எனக்கு என்னன்னா, சென்னை வெள்ளத்துல தொடர் நிகழ்வுக்கு போயிட்டு நான் ட்ரெயின்ல மாட்டி 2 வடநாட்டு சகோதரர்களுக்கெல்லாம் வீட்டுக்கே கூட்டி வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. என்னுடைய கை தொலைபேசியை பார்த்தா இந்த சகோதரி போட்டிருக்காங்க, ஏன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு சாப்பாடு உறுதிங்கிறதுக்கு சொல்றேன். அண்ணா, உங்க பகுதியில் யாருக்காவது காய்கறி வேணும்னா நான் மயிலாப்பூர்லேருந்து வாங்கி எங்கள் வீட்டுக்காரரை வச்சு கொடுக்குறேன்னா ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னாங்க. அப்போதான் நினச்சிக்கிட்டேன், பெரிய புராணம் பேசுகிறவங்க பேசுகிறபடி வாழ்கிறாங்கன்னு சொல்லி. அதற்கே ஒரு பலத்த கைத்தட்டு, நல்ல தயாரிப்புமா. அருணா சாய்ராம் ஒரு தடவை போகும்போது கூப்பையில் என்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க கணவர் ரொம்ப நம்மளுடைய ரசிகர். அப்போ ஒரு தடவை அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஒரு செலிபிரிட்டி, அவங்க கணவராக இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு. அவங்களுக்கு பாட்டை கேட்டு பருப்பு பொடி அரைச்சி தர்றதை நான் பெருமையாக நினைக்கிறேன். அந்த மாதிரி கற்பகலட்சுமி கார்ப்பரேட் கம்பெனியில் இருந்தாலும் சுரேஷ் அவர்கள் அழைத்து வந்து உங்களை மேடை ஏற்றுறாங்கல்ல, அந்த என்னுடைய சகோதரி, என்னுடைய கணவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கைகூப்பி வணங்குவதற்கு அவரை கடமைப்பட்டிருக்கிறேன். நான் திருப்பியும் சொல்றேன், 1,00,000 பேர் கணினியை இயக்கலாம், கன்னி தமிழை நாவால் பேசுவதற்கு ஒருவரால் தான் முடியும். அதற்காக சுரேஷுக்கு நன்றி. அடுத்து இல்லை இல்லை என்று மறுப்பதற்காக கடலூர் காளிதாஸ் வருகிறார். 2 அரச சகோதரர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அரிய வாய்ப்பை பயன்படுத்துங்கள். நல்ல ஒரு கைத்தட்டலோடு. நான் செல்லுகின்ற இடத்திற்கெல்லாம் என்னோடு
அவர்களுடைய பாசத்தையும் வழி அனுப்பி வைக்கின்ற என் தாய் தந்தையனுடைய பாதங்களை வணங்கி, பலேப்பா பொன்னம்பல மேடையில் அமர்ந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஐயப்பன் மணிகண்டனையும், பட்டிமன்ற மேடையில் அமர்ந்து பார்வையாளர்களுக்கு நல்ல தமிழை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஐயா மணிகண்டனையும் வணங்கி, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் காளிதாஸ் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும். சத்தியமாய் பொண்ணு 18ஆம் படிமேல் வாழும் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே. நல்ல ரெடியா வந்திருக்கப்பா நீ. தொலைக்காட்சியில் சமத்துவத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி என்னுடைய பணியை தொடங்குவதிலே பெருமை அடைகிறேன். நல்ல தலைப்பு. தமிழர்களினுடைய கலை இலக்கிய பண்பாடு வளருகிறதா இல்லை தளருகிறதா? தமிழர்களினுடைய பண்பாடு ஒரு காலத்தில் பண்புவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழர்களுடைய பண்பாடு பண்புவாக இல்லை, பண்புவாக இருக்கிறது. தமிழர்களுடைய கலை எப்பேற்பட்ட கலை? நாம் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி, எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மொழி. ஆனால் இன்றைக்கு பல குடும்பங்களில் பல குழந்தைகள் தமிழ் பேசுவதையே மறந்து விட்டார்கள். அம்மா சுருங்கி மம் ஆனாள், அப்பா சுருங்கி டேட் ஆனார், அண்ணன் சுருங்கி ப்ரோ ஆனான், அக்கா சுருங்கி சிஸ் ஆனாள். இன்னும் சுருங்காதது எதுன்னு கேட்டால் நம்முடைய வாய் மட்டும்தான். இன்றைக்கு பரதநாட்டியம் இல்லை, தெருக்கூத்து இல்லை, வில்லுப்பாட்டு. தம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியலை வாய் வழியாக பேசி செவி வழியாக கேட்டு நாமளும் பின்பற்றக்கூடிய ஒரு பாட்டு வில்லுப்பாட்டு. இன்றைக்கு வில்லுப்பாட்டு இங்கே கிடையாது, ஃபுல்லாக டிஜேவாக மாறி போனது. 10 பாட்டு எழுதிய கவிஞன் கூட இன்றைக்கு குத்துப்பாட்டு எழுதினால்தான் அவனுக்கு காசும் கிடைக்கும் கைத்தட்டலும் கிடைக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழர்களுடைய கலை வளரவில்லை, அது தளர்ந்திருக்கிறது. ஒரு நடிகர் நடிச்சார்னா கையசையும் கால் அசையும். ஆனால் ஒரு நடிகை நடித்தா கண் புருவ முடி கூட அசையும். செவாலியர் சிவாஜி கணேசன் சொன்னால் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் கைத்தட்டுவாங்க. தமிழனுடைய பண்பாடு எப்பேற்பட்ட பண்பாடு! ஒரு ஆங்கிலேய மன்னன் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது அந்த அரசன் கூட இருந்த அத்தனை பேரும் விமானத்தை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. ஆனால் அந்த அரசன் மட்டும் இறங்கவே இல்லை, விமானத்திலே உட்காந்துருந்தாராம். அதுக்கு அந்த அரசன் கூட இருந்த அமைச்சர்கள் என்ன சொன்னாங்களாம்? அரசே அரசே, நாம இறங்க வேண்டிய இடம் இதுதான், இதுதான் தமிழ்நாடுன்னு சொன்னதுக்கு அந்த அரசன் சொன்னாராம், இதுதான் தமிழ்நாடுன்னு இந்த மக்கள் உடுத்தியிருக்கின்ற ஆடை நாகரிக பண்பாடை பார்த்தே புரிந்து கொண்டேன். ஆனால் இவ்வளவு பண்பாடு நிறைந்த இந்த புண்ணிய பூமியில முதல்ல என்னுடைய கையை வச்சு இறங்குறதா இல்லை என்னுடைய காலை வச்சு இறங்குறதான்னு தெரியாம நான் குழம்பி போயிருக்கேன்னு ஒரு அடுத்த நாட்டு அரசன் சொன்னான்னா இன்றைக்கு இந்த பண்பாடுகள் இங்கே இல்லை. வேஷ்டியையும் சேலையையும் ஓரம் வைத்து விட்டு லெகின் போடுறோம், பட்டேலா போடுறோம், அனாக்களி போடுறோம், லோகி போடுறோம். கிழிந்த துணியை தூக்கி எறிந்த காலம் போய் இன்றைக்கு கிழியாமல் இருந்தாலும் துணியை கிழித்து போடுகின்ற நவீன கலாச்சாரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி தமிழ் பண்பாடு வளரும்? அது தளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தை தன் தாய் கிட்ட வருத்தத்தோட பதிவு சொன்னுச்சுங்க, காவிரியோ கரை புரண்டு ஓடும் பொழுது, காஷ்மீரிலோ அமைதி கூடும் பொழுது, இங்குள்ள ஜீன்ஸ் எல்லாம் புடவையாக மாறும் பொழுது, என் ஜீனெல்லாம் தமிழ் பண்பாடு ஊறும் பொழுது, ஈன்றெடுக்க காத்திரு என்னையே, அதுவரை உன் மடியிலே காத்திருக்கிறேன் அன்னையேன்னு ஒரு குழந்தை வருத்தத்தோட பதிவு பண்ணுச்சுன்னா நம்மளுடைய உடை நாகரிகம் எங்கே போனது? இன்றைக்கு திருமண வீடுகளில் வரவங்களை வாங்கன்னு கூப்பிடும் பொழுது தமிழன் வணக்கம் வச்சான். கொரோனா காலத்தில் தமிழனுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதற்கு வணக்கம் வைத்தவர்களை விட தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு வணக்கம் வைத்தவர்கள் தான் அதிகம். தமிழனுடைய வணக்கம் சொல்லிக் கொடுக்கும். தமிழனுடைய வணக்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? தன் 2 கைகளையும் தன் நெஞ்சுக்கு நிகராக கும்பிட்டு வணங்குவான். உன்னை கொல்லுவதற்கான எந்த ஒரு ஆயுதமும் என்கிட்ட கிடையாது. ஒருவேளை நான் உன்னை கொல்லணும்னு ஆசைப்பட்டா நீ என் எதிரியா இருந்தாலும் கூட உன்னை நெஞ்சில் குத்துவேனை தவிர ஒருபோதும் உன்னை முதுகில் குத்த மாட்டேன் என்று உணர்த்திய ஒரு இனம் தமிழ் இனம். இன்றைக்கான அந்த வணக்கத்தை மறந்துட்டோம். யாரை பார்த்தாலும் இப்படி ஒரு கையை காமிச்சிட்டு போயிடுறோம். தமிழனுடைய பண்பாடு இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறதா? திருமண வீடுகளில் வாழை மரத்தை கட்டுவோம். எதுக்கு வாழை மரத்தை கட்டுறோன்னா வாழை மரம் சொல்லி கொடுக்கும் பாடத்தை.
நான் வெட்டுப்பட்ட பொழுதும் வந்தவர்களை வா என்று கூப்பிடக்கூடிய ஒரு நிலையை எனக்கு தமிழர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள்னு. ஆனால் இன்றைக்கு திருமண வீடுகளில் வான்னு கூப்பிட்றதுக்கு ஆளுங்களும் கிடையாது, வாசலில் வாழை மரமும் கிடையாது. ஒரு பொம்மையை நிற்க வச்சிடறான். அன்னைக்கு வீட்டில் பார்த்தாங்க, ஒரு வீட்டில் அந்த பொம்மை யார் வந்தாலும் வணக்கம் கூப்பிடுது. ஒரு திருடன் உள்ளே வந்திருக்கான், திருடனே வாங்கன்னு கூப்பிட்டுருக்கு. எல்லாரும் வரும்போது அந்த பொம்மை வணக்கம் வச்சிருக்கு. பொண்ணுடைய தாய்மாமன் வந்திருக்காரு, கரண்ட் கட்டாயி பொம்மை அப்படியே நின்றுருக்கு. அன்னைக்கு முடிஞ்ச கல்யாணம் தான், இன்னை வரைக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்குது. கட்டிடக்கலையினுடைய பண்பாடு. நடுவர்களே, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் பார்த்தா தெரியும், 4 கோபுரங்களும் இருக்கும். வடக்கே ஒரு கோபுரம், தெற்கே ஒரு கோபுரம், கிழக்கே ஒரு கோபுரம், மேற்கே ஒரு கோபுரம். இந்த வடக்கு கிழக்கு மேற்கே இருக்கின்ற கோபுரங்களை காட்டிலும் தெற்கே இருக்கிற கோபுரம் கொஞ்சம் உயரமாக இருக்கும். 4 கோபுரங்களும் சரிசமமாக தான் கட்டணும். 3 கோபுரத்தை குறைவாக கட்டிவிட்டு ஒரு கோபுரத்தை மட்டும், அதே தெற்கே இருக்கிற கோபுரத்தை மட்டும் ஏன் உயர்வாக கட்டிருக்கான்னு உலகத்தில் இருக்கிற அத்தனை பொறியியல் வல்லுநர்களும் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டாங்க. நான் யோசித்து பார்த்தேன், இந்தியாவில் வடக்கு கிழக்கு மேற்கே வாழ்கின்ற மக்களை காட்டிலும் குறிப்பாக தெற்கே வாழ்கின்ற தமிழர்கள் மற்றவர்களை விட பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் சிறந்தவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக என் முப்பாட்டன் தமிழன் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கட்டிடக்கலை அங்கு நிறுவிவிட்டு சென்றிருக்கிறான் என்று சொன்னால், இன்னைக்கு புகைப்படம் எடுப்பதற்கு எத்தனை பேர் கோயில்களை தேடி போகிக் கொண்டிருக்கிறோம். அனைவரும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லுகின்ற வரை இந்த மண்ணில் தமிழ் கலை இலக்கிய பண்பாடு வளராது, அது தளர்ந்து கொண்டுதான் நடுவர்கள். டீக்கடைகளில் தினமும் டீ குடிக்க போகிற அத்தனை பேரும் டீ என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் தேநீர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற வரையில், தினமும் பேருந்துகளில் பயணம் செய்கின்ற பயணிகளிடம் நடத்துனர் பயணச்சீட்டு பெற்றுவிட்டீர்களா என்று கேட்பதை மறந்து டிக்கெட் வாங்கிட்டீங்களா என்று கேட்கின்ற வரைக்கும், உள்ளே நுழைந்தவுடன் அம்மாவை பார்த்து குழந்தைகள் மம்மி என்று அன்பாக அழைக்காமல் அம்மா என்று அழைக்கின்ற வரை இந்த மண்ணில் தமிழ் கலை இலக்கிய பண்பாடு வளராது, அது தளர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 6 மணி நேரம் பேசி இதயத்தை தொடுவதல்ல பேச்சு. 6 நிமிடத்திற்குள் தமிழால் இதயத்தை தொட முடியும் என்கின்ற அமேசான் காட்டுக்குள் போன அடர்த்தியான பேச்சை தந்த தம்பி கடலூர் காளிதாசுக்கு ஒரு பாராட்டு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் எங்கள் ஐயா பேராசிரியர் சோ சத்தியசீலன், திருச்சி, பெரிய தமிழ் கடல், அண்மையில் மறைஞ்சிட்டாங்க, பெரிய ஸ்காலர், அவருக்கு நாவுக்கரசர்னு பேர். என்னுடைய பள்ளி பருவம் அரட்ரவுசர் போட்டிருந்த காலத்தில் உட்காந்து நான் பேச்சு கேட்டிருக்கேன். அதற்கு பிறகு ஐயா முதல்வராக இருந்து அவங்க கல்லூரிக்கே என்னை பேச அழைச்சிருக்காங்க. அது தமிழ் போட்ட பிச்சை. கர்ணன் படம், இந்த பழைய படம் மட்டும் அவங்கெல்லாம் திருப்பி போடலைன்னா, கர்ணனும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் நல்ல வேளை அதெல்லாம் காப்பாற்றிட்டீங்க. கர்ணனில் சிவாஜியை வச்சு எங்களுக்கு பகவத்கீதை பாடம் நடத்துவார் சத்தியசீலன் ஐயா. கொடுக்கிறது கடவுளுடைய வேலை, வாங்கிறது மனுஷனுடைய வேலை. கொடுக்கிறது கடவுளுடைய வேலை, வாங்கிறது மனுஷனுடைய வேலை. கார்த்திகைக்கு பின் மழையில்லை, கர்ணனுக்கு பின் கூட இல்லை. கொடுத்தே சிவந்த கையாகிய கர்ணன் தேர் சக்கரத்துல படுத்து கிடப்பான், உடம்பெல்லாம் அம்பு பட்டிருக்கும். இன்னும் 2 நிமிஷத்துல உயிர் பிரிய போகிறது. வயோதிக அந்தனர் வேஷத்துல கிருஷ்ணன் வந்து செய் புண்ணியத்தை தாரை வார்த்துத்தா. செய்த புண்ணியம்னா நேத்தியோட முடிஞ்சு போயிடும். செய் புண்ணியம்ங்கிறது உடனே தம்பி கோச்சுப்பாரு, அதுக்கு வினைத்தொகை, அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. கொடுக்கணும், தாரை வார்த்து கொடுக்கணும்னா தண்ணி வேணும். போர்க்களத்தில் எங்க போவான்? உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொன்னையோ பொருளையோ மண்ணையோ மணியையோ கேட்கவில்லை, செய் புண்ணியத்தை தாரை வார்த்து தான்னு கேட்டானா. அப்படி கேட்கும்போது இவெல்லாம் கடவுளான்னு கேட்க தோணுமா கண்ணனை பார்த்து? ஆனா வந்திருக்கிறது கண்ணன்னு அவனுக்கு தெரியல. அம்பை எடுத்து குருதி அப்படி கையில பிடிச்சு தாரை வார்த்து தந்தேன்னு கொடுத்தானா. இப்ப சத்தியசீலன் ஐயா நிறுத்தி சொல்லுவாரு, கர்ணன் எப்படி கொடுத்தான்னு நம்ம பார்த்ததில்லை, சிவாஜி இருந்ததுனால தான் கர்ணன் உயிரோட இருக்கான். கொடுப்பது கடவுளுடைய வேலை, வாங்குவது மனிதனுடைய வேலை. ஆனால் ஒரு மனிதன் கொடுத்து கொண்டே இருந்தால் கடவுளே அவனிடத்தில் கையேந்துவான் என்கின்ற மகாபாரத தத்துவத்தை சொன்னது கர்ணன். அந்த கர்ணனை கண்முன்னே கொண்டு வந்தது சிவாஜின்னு சொல்லுவார். அப்படி நான் பார்த்து வியந்திருக்கேன். அப்படி வாழும் கர்ணனாக இருந்த விஜயகாந்த் அவர்களை ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு போய் நேர்காணல் பண்ணி
அவர் பாயில உட்கார்ந்திருந்த காலத்துல, பாயில இருந்த காலத்துல மைப்பா தோள் மேலே தான் கை போட்டு சாப்பிட்ருக்காங்க. பெரிய அவர்கிட்ட என்னன்னா, சார் யாரையெல்லாம் அங்கீகரிச்சிட மாட்டார், மணிக்கணக்காக பேசுவார் வாலி சார். இவர்களோடு பழக்கப்பட்டனா எங்களோடும் பேசுகிறது என்பதுதான் எங்களுக்குள்ள பெருமை. அப்பேற்பட்ட மைப்பா அவர்கள் இல்லை கலை இலக்கிய பண்பாடு வளர்கிறதே என்று வருவார். அண்ணன் உங்களுடைய ஆண்டாள் தமிழை குலசேகர ஆழ்வாள் சொல்வானே, படையேடா யாகேனோ பார்க்குவளை யாகேனோ தொட்டுவிரல் தொட்டரலும் சுண்ணாம்பு ஆகேனோ மிதியடியா யாகேனோ நாற்காலி ஆகேனோ நாங்கள் இன்று எதுவேனும் ஆகேனோ. சகோதரர்களும் உங்கள் தமிழை கேட்க காத்து கொண்டிருக்கிறார்கள். நிறைந்த கைத்தட்டு. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆஜனவெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். எவ்வளவோ நிகழ்ச்சிகள் திரும்பி பார்த்தால் எத்தனையோ பேச்சுக்கள், எத்தனையோ தலைவர்களோட நெருக்கம். ஆனாலும் கூட நெஞ்சுக்கு நெருக்கமான நண்பர் மணிகண்டன், அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல நண்பர். வெளியில் போனால் வேறு மாதிரி பேசுவோம். இப்போ சபையின் நாயகர், அவர் சபாநாயகர். இந்த அரங்கத்துக்கு வந்து பார்த்தபோது இந்த அரங்கம், இங்கே இருக்கிற அந்த நேர்மறை சிந்தனைகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன், இங்கே மாட்டியிருக்கிற படங்கள் தேகம் சம்பந்தப்பட்ட படங்கள் அல்ல, இது தேசத்திற்காக பாடுபட்டவர்கள் படங்கள். வலே வலே வலே. ஒரு விவேகானந்தரும் எத்தனை யோகிகள் இருக்கிறார்கள் இங்கே. காஞ்சி மகாபெரியவரின் அதி தீவிர பக்தன் நான். 1894 1994 100 ஆண்டு கண்ட அந்த முனிவர். அவரெல்லாம் அவர் அவதாரம், மண்ணில் இறங்கிய மதுர நிலா அவர். அப்பொழுது அவரை பற்றி எழுதப்பட்ட அந்த வரிகளெல்லாம் அந்த காஞ்சி பெரியவரை தாங்கி நடக்கிற இந்த நிகழ்ச்சியினால் என் நெஞ்சு நிழலாடியது. ஆறாக அருள்மாறி பொழிந்த வள்ளல், ஆன்மீக ஜோதியாய் வாழ்ந்த செம்மல், சேராக கிடந்த சமூகம் தன்னை சேர்த்து வடிவமைத்த சிற்பி, மக்கள் பல கூறாக மதங்கள் கூறி கிடந்த போதும் குவளையமே ஒன்றென்று சொன்ன கோமான், ஒரு 100 ஆண்டாய் ஒளி தந்த ஞான தீபம் ஒளியோடு ஒளியாகி ஓர் நொடியில் ஒன்றாக கலந்ததம்மா. கவிதை. அதைவிட என்னுடைய தமிழ் ஆசான்களில் ஒருவர் வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் எழுதினார், காஞ்சி பெரியவரை தரிசியுங்கள், அவர் கண்களிலே காமாட்சி தெரிவாள், கசக்கிய பிறகும் சத்தோடு இருக்கின்ற பிரம்ம பழம ஒரு வண்ண பனிநிலா வடித்த சீதளம், ஆதவ பறவையின் அழகி அழகு பேசும் மௌனமே என் பிழை பொறுப்பாயோன்னார். எழுதின வளம்புரிஜான் யார்? பேசப்பட்ட காஞ்சி மகான் யார்? மனதில் உறுதி வேண்டும்னார். மனதில் இருக்கிறதை பேசுகிறவர் மணிகண்டன். எந்த எதிர்வினை என்ன எதிர்பார்ப்பு இருந்தால் தானே ஒரு ஏமாற்றம் இருக்கும். நதியின் போக்கிலே பயணம் செய்தால் நாம் இலக்கை நோக்கி அடையலாம். அவரை பெருமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. காவிய கவிஞர் வாலி தான் எனக்கு ஆழ்வார்க்கடியான் பட்டம் கொடுத்தாரு. எனக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் நெருக்கமான நண்பர்கள். அவர் ஒரு புத்தகத்தில் எழுதினார், நுனி நாக்கில் அரசியலும் உள்நாக்கில் ஆழ்வாரும் அமர்ந்திருக்கும் அரிய மனிதர் என் இனிய இளவல்னு. அதை வீட்டுக்கு போய் படினார். இந்த ராஜ் டிவி சகோதரர்கள் 2 பேரை நான் 2 இடத்துல பார்ப்பேன் அடிக்கடி. வாலி சார் வீட்லேயும், அப்புறம் ஆழ்வார்பேட்டை எனக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ அனுமார் கோவிலில் தான் பார்ப்பேன் அண்ணனை. அவர் முன்னாடி போவார், நான் பின்னாடி போவேன், இல்லை நான் பின்னாடி போவார், அவர் முன்னாடி போவார். அதில் கூட அனுமாரை பற்றி அவர் எழுதினார், கையில் கதையையும் கண்ணில் கருணையையும் ஏந்தியவன் அனுமார்னார். ராமனை பற்றி எழுதினார், ஏன் ராமனை கொண்டாடுறோம், ஸ்ரீராமனை கொண்டாடுறேன், ஏன் ரோல் மாடலாக இருக்கான்னு. அவரை பற்றி எழுதும்போது சொல்கிறாரு, பிறப்பில்லாதவன் பிறப்பெடுத்தான் நம் பிறப்பை அறுப்பதற்காக. ராமனை பற்றி எழுதினார். அதனால் அவர்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார், அண்ணா தமிழ் இந்த மாதிரி கஷ்டப்படுறது அதெல்லாம் தமிழ் அழிஞ்சிருமா? கவிஞர் சொன்னதை சொல்கிறேன் பக்கத்தில். தமிழ் அழியாது, அதை யாரும் அழிக்க முடியாது. அது என்ன நகமா வெட்டி போடுறதுக்கு? அதை யாரும் அழிக்க முடியாது, அது உயிர்ப்போடு என்றைக்கும் இருக்குன்னார். இன்றைக்கு உலகளாவே உள்ளூர் தமிழ் உலகளாவே வளர்ந்துருக்கு. ஆண்டாள் பாசுரத்தில் நியூ ஜெர்சியில் பாடின்னு பஜனை பண்ணின்னு போகிறான் லட்சக்கணக்கான ஃபாரினர். அப்போ தமிழ் வளர்ந்துருக்கா விழுந்திருக்கா? நீங்கள் பேசிய ஆண்டாள் அகிலமெல்லும் ஒழிக்கிறாள். தாய்லாந்தில், இந்தோனேஷியாவில் நீங்கள் அந்த மொழியில் படிக்கிறான். அதுக்காக அவன் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட பொதுவீர் பதிமன நேரழியார்னு சொல்லலை. ஆண்டாளை வட இந்தியாவில் அவர்கள் சம்பிரதாயப்படி வளர்க்கிறார்கள். ஆனால் அவள் பிறப்பிடம் இது. உலகம் முழுவதும் இன்றைக்கு, நான் இலங்கைக்கு போனேன் 2016 ஒரு நாள் வைணவம் ஒரு நாள் சைவத்தை பற்றி பேச.
எல்லாரும் வேஷ்டி சட்டை 10வது வரைக்கும் கம்ப்ளீட்டாக அங்கே தமிழ் படிக்கணும். அது கட்டாயமாக அதை படித்தே ஆகிறாங்க, ரூல்ஸ் அது. இலங்கை போல ஒரு சீரழிவை அந்த காலத்துலேயும் இந்த ராவணன் காலத்துலேயும் இருக்குது. இப்போ அரசியல்வாதி ராவணனா மாதிரி இருந்தாலும் இப்போ அழிஞ்சிருக்கு. பூமி பந்தில் அடையாளம் தெரியாமல் போயிருக்கோமானால் அங்கே இருக்கிற அந்த தமிழ் உணர்வும் தமிழ் வெள்ளமும் அந்த உலக பந்தியில் இலங்கையை காத்து கொண்டிருக்கிறது. இது சத்தியமான உண்மை. இல்லாவிட்டால் இவர் போய் முருகனை பற்றி பேச முடியாது. நம்ம ஊரில் விட 10 நாள் தொடர் சுழிப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் இன்றைக்கும் இலங்கையிலே தமிழ் உயிர்ப்பாக இருக்கிறது. கும்பல் என்பது கூடி களைவது, கூட்டம் என்பது கூடி நிலைப்பது. இது கலைந்து போகிற மேகம் அல்ல, இது கூடியிருக்கிற கூட்டம். பேசும்போது நண்பர் திருமாறன் அழகாக இருக்கார், அவர் பேச்சு அழகாக இருக்குது, அவரும் நல்லா இருக்கார். அவர் தமிழ் இலக்கியம் படிக்கிறார், ரிசர்ச் பண்ணுறார், எல்லாம் ரைட்டு. ஒன்று அவர் மறந்துட்டார், என்ன நாட்டில் நடக்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்ஜினியரிங் ஆகணுமா, மெடிக்கல் காலேஜ் ஆகணும். என்கிட்ட 10 அரசியல்வாதி, நான் பேர் சொல்ல விரும்பல, எல்லாருக்கும் நெஞ்சுக்கு நெருக்கமான நண்பர். மணிகண்டனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கலாம், எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்கலாம், சகோதரிக்கு ஒரு ரசனை இருக்கலாம். அப்போ ஒரு 10 அரசியல்வாதி சொன்னாங்க, இன்ஜினியரிங்கே ஃபுல்லாகிறதில்ல, மெடிக்கல்லாம் ஃபுல்லாகிறதில்ல. நம்ம ஒரு 4-5 காலேஜ், பெரிய காலேஜ் பேனர் அந்த எம்பளத்தை வச்சுன்னு பேசுகிறோம். அப்படி இல்லை, தமிழ்நாடு முழுவதும் 200-300 இன்ஜினியரிங் காலேஜ் விற்பனைக்கு வருது. காரணம் என்னென்னா, இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, மெடிசன் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அவனுக்கு பிடிச்ச கேட்ரிங் டெக்னாலஜி படிக்கிறான். தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமாக சமீப காலமாக 5 ஆண்டுகளிலே திருவாசகம் முற்றுதல் நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு தெரியுமா? நான் வேணால் ஊருக்கு போகிற அழிச்சும் போய் காட்டுறேன். நான் சைவ வைணவ வேறுபாடெல்லாம் இல்லை, எனக்கு அப்பர் தேவாரம் என்பது உயிர். வாழ்த்த வாயும் நினைக்க மனடைஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் என்னுவார் அவர். வனைக்கை மும்மத வேடம் உரித்தவன், நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன், அனைத்தும் வேடமாம் அம்பாலா கூத்தனை திணை துணை பொழுதும் மறந்து நான் உயினோன்றார். அப்பரையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்பரையும் திருமங்கை ஆழ்வாரையும் நம்மாழ்வாரையும் வள்ளலாரையும் அருணகிரிநாதரையும் எவனாலே ஒன்றும் செய்யவே முடியாது. இப்போ ஏதோ இந்த காலப்போக்கில் இன்றைக்கி ஒரு டிவி, 2 அட்வர்டைஸ்மெண்ட்டு, 4 இதெல்லாம் கலைந்து போகிற மேகங்கள். வானம் நிலையானது. இதெல்லாம் இன்றைக்கி வருது. இன்றைக்கி ரோடு ஃப்ரீயாக இருக்குது, 3 நாள் லீவு, சனி ஞாயிறு திங்கள். கிராமத்துக்கு போகிறான், பொங்கல்னா 4 நாள் ஊருக்கு போகிறான், வரச்சே டிராஃபிக் ஆகுது. மெட்ராஸில் கொண்டாடல, கிராமத்தில் தான் கொண்டாடுறான். கலையை மறந்தால், தமிழை மறந்தால், தாயை மறந்தால் எப்படி ஊருக்கு போவான்? 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் டிஃபன் சாப்பிட்டு இருப்பான். வாழ்க்கை வயிற்று பாடு. ஊரில் என்ன பண்ண முடியும்? நானே ஊரில் சவுத் ஆர்காட்டில் ஒரு கிராமத்தில் பிறந்தேன். அங்கேயே இருந்ததுன்னா இத்தனை தலைவன்களின் நெஞ்சங்களை எப்படி நான் கொள்ளை கொண்டிருப்பேன், எப்படி நான் வந்திருப்பேன், எப்படி நான் இருந்திருப்பேன். வயிற்றுப்பாட்டுக்காகவும் வாழ்க்கை பாட்டுக்காகவும் மைக்ரேட் ஆகி வரான். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு 85 வயசு. நான் வாரத்துக்கு 2 தடவை எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்காங்க. என்னுடைய நண்பர் சுந்தரராஜன் தான் எனக்கு காரில் அழிச்சிட்டு வந்தார். என் தாயை நான் பார்க்கிற பொழுதெல்லாம், ஆசீர்வாதம் வாங்க போகிறதெல்லாம் அவரை அழைப்பேன். அவர் கண்டிப்பாக கூறுவார், இந்த எனக்கு கிடைக்காட்டாலும் எங்கள் அம்மா பார்க்குற புண்ணியம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. நான் அண்ணன் வளம்புரிஜான் சொல்லுவார், இங்கே அடக்கம் என்பதே பல பேருக்கு அடக்கம் செய்யப்பட்ட பிறகுதான் வருகிறது. ராஜ் சகோதரர்களுடைய வெற்றி காரணம் அடக்கம். அது பிறவியில் வரணும். பகுத்தறிவால், ஆன்மீக அறிவால், புத்தகம் படித்ததுனால வராது. அது தாய் தகப்பன் செய்த கொடை, முன்வினை பயன். இதெல்லாம் படித்தா தெரியறது அடக்கம். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ சமீபத்தில் படித்த பாசுரம் என்ன? அதான் என்கிட்ட கேட்டாங்க. நீ எந்த தலைவனை பார்த்த, என்ன புதுசாக பொருள் வாங்கின? அப்போ 85 வயசு தாய் என்கிட்ட கேட்குறான்னா, தமிழும் கலையும் மறந்து போயிருந்தா, குறைஞ்சிருந்தா, அந்த புதுசாக யாரை பார்த்த, என்ன பார்த்த, எதாவது பேசலை. நான் சொன்னேன், நான் ஒரு பாசுரத்தை எடுத்து படித்தேன். கருமா முகிலுருவா கனலுருவா புனலுருவா பெருமாள் வரையுருவா பிற உருவா நினதுருவா திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் தலசயனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமே. இதில் அந்த நதியில் தண்ணி ஜில் ஜில் ஜில்னு ஓடுற மாதிரி பஞ்சபூதங்களை அடக்கிய பாசுரம் இது, திருமங்கையாழ்வார் பாசுரம். கலையும் தமிழும் அறமும் தர்மமும் இந்த மண்ணில் இன்னும் உயிரோடு இருக்கிறது. நான் சொன்னேன், என் நெஞ்சுக்கு நெருங்கிய நண்பர் கேப்டன், 25 ஆண்டு காலம் நகமும் சதையுமாக பழகிய நண்பர் அவர். சினிமாவில் நீங்கள் எவ்வளோ கேரக்டர் நடிச்சிருக்கலாம், ஆனால் அதுக்காக இந்த கூட்டம் வரல. நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கேரக்டர் பிடிச்சது, உங்களுடைய அன்னதானம், உங்களுடைய மனித நேயம், உங்களுடைய ஈரமான இதயம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சமூகத்தில் தோன்றிய ராமானுஜர் அவர் சொன்னார், உயிர்களில் பேதம் இல்லைன்னு. 153 படம் நடித்தார். எதுக்கு சொல்கிறேன்? தமிழனும் கலைகளும் என்றைக்கும் வராது. நன்றி உள்ளவன் தமிழன். அவர் என்ன பெரிய திருவாசகம், தேவாரம், திவ்ய பிரபந்தம், மாசேத்தும்
மார்ச் ஃபார்வர்ட் கேப்சர் த பவர், முன்னேறி செல், அதிகாரத்தை கைப்பற்று. ஓசிமன் படிச்சிருக்காரா? அம்பேத்கர் படிச்சிருக்காரா? பெரியாரை படிச்சிருக்காரா? மனிதர்களை படித்தார், அறம் செய்தார். இவர்கள் சொன்னதையெல்லாம் படிக்காமலேயே வாழ்க்கையின் பயனாக செய்தார். அதனால தான் அங்கே வந்தவன்லாம் என்ன ஜாதி? ஒரே ஜாதியா? ஒரே கட்சியா? 80 வயசு பாட்டி அழறா, 7 வயசு பேத்தி அழறா, இளைஞன் அழறான், ஐடி படித்த அழறான். அப்போ கலை செத்துருச்சா? தர்மம் செத்துருச்சா? உண்மை செத்துருச்சா? உலகம் முழுவதும் இன்றைக்கு கார்த்தால எழுந்து மயிலாப்பூரில் பஜன், ஆண்டாள் பஜன். இந்த காஞ்சி பெரியவர் மன்றத்தில் இருந்து பேசுகிறேன். நண்பர் சொன்னது போல் ஒரு காலத்தில் தொய்வு ஏற்பட்டது 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் பாவை மாநாடு என்று காஞ்சிபுரத்தில் எல்லா சைவ மடாதிபதிகளையும் வைணவ மடாதிபதிகளையும் கூட்டுவிட்டு திருப்பாவை திருவம்பாவையை இயக்கமாக நடத்தினார் காஞ்சி மகா பெரியவர். அழிந்து போகக்கூடாது என்று. காலம் ஒருவரை தோற்றுக்கொண்டே இருக்கும், காலம் ஒருவரை உற்பத்தி பண்ணே இருக்கும். எதுவும் அழிந்து விடாது இந்த மண்ணில். அப்பரும் சுந்தரரும் அழிந்து போகிறவர்களா? ஆழ்வார்கள் அமிழ்ந்து போகிறவர்களா? அருணகிரிநாதர் வாழ்ந்த அந்த அண்ணாமலை, அல்லல் தீர்க்கும் அண்ணாமலை, அல்லல் தீர்க்கும் அண்ணாமலை கை தொழுதால் நல்ல வாயன நம்மை வைந்து அடையும் என்றார். கிரிவலத்துக்கு எத்தனை லட்சம் பேர் சார் வரான்? அங்கே போகிறவங்களாம் எத்தனை லிங்கத்தை பார்க்குறான்? எத்தனை ஃபாரினர் வரான்? அது என்ன சார் இருக்காங்க? அந்த ஈர்ப்பு, அந்த மண்ணின் ஈர்ப்பு சார். இந்த ஊரில் அதெல்லாம் அழிக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற நாகரிக உலகம், ஃபேஷன் டெக்னாலஜி நம்ம ஒரு புறக்கனாலேயே பார்க்குறோம். நம்ம விஞ்ஞானத்தை மறுத்து விட்டு மெய்ஞானத்தை இல்லை, மெய்ஞானம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, விஞ்ஞானத்தை தவிர்க்க முடியாது. உலக பொருளாதாரம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. எலக்ட்ரிக் கார் கண்டுபிடிக்கிறான். பெட்ரோல் டீசல் இல்லாத மின்சாரத்தில் முழுவதுமாக ஒரு காரை ப்ரொடியூஸ் பண்ணுறான் சீனாவில். இன்னைக்கு உலகம் எங்கோ போய் கொண்டிருக்கிறது, நாகரிகம் எங்கோ போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகமயமாக்கலிலும் தாராளமயமாக்கலிலும் எந்த கலையும் எதுவும் அழிந்து போகவில்லை, யாராலும் அழிக்க முடியாது. ஆண்டாள் சொல்றா, கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாயின்றா, வையத்து வாழ்வீர்கள்ன்றா, வாழ உலகினில் பெய்துட்டாயின்றா. மிஜாம் புயல் மாதிரி இல்லை, ஒன்று பேஞ்சு கிடக்கும் இல்லை காஞ்சு கிடக்கும். 8ஆம் நூற்றாண்டில் தோண்டிய ஆண்டாளுக்கு என்ன நேர்மறை சிந்தனை! இன்னைக்கு ஆண்டாள் பாசுரத்தை எத்தனை பேர் படிக்கிறான்? எத்தனை பிள்ளைகள் புதிதாக தமிழ் கற்றுக்கொண்டிருக்கிறது? குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை. நம்ம சார் 25 வயசு படிச்சும் தான் சொந்த பேரை இங்கிலீஷில் எதை தெரியாதவங்களாம் 60-70 இருந்தான். 2வது படிக்கிறவன் மேப் போடுறான் கூகுள். 3வது படிக்கிறவன் எல்லாத்தையும் டீல் பண்ணுறான் உலகத்தில். அமெரிக்காவுக்கு இங்கேருந்த பேசுகிறான். இதெல்லாம் எப்படி சார் சாத்தியம்? அதெல்லாம் எப்படி சார் தப்புன்னு சொல்ல முடியும்? விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொண்டு தான் மெய்ஞானத்தோடு நாம் பயணம் செய்ய வேண்டும். ஒன்றை மறுத்துவிட்டு ஒன்றோடு நாம் வாழ முடியாது. நன்றி, வணக்கம். அன்புக்குரிய பெருமக்களே, நான் நயாகராவை பார்த்திருக்கிறேன், குற்றாலத்தில் குளித்திருக்கிறேன். ஒரு குற்றாலம் பேசுவதை இப்பொழுதுதான் பக்கத்தில் இருந்து பார்த்திருக்கிறேன். அது ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி, மடை திறந்த வெள்ளம் மாதிரி கொட்டும். ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு அவருக்கு. பொதுவாக வைஷ்ணவ பெருமக்கள் உங்களுக்கு தெரியும், திருமண் இட்டுப்பாங்க. ஆனால் நான் பல ஆண்டு காலமாக அவரை பார்க்குறேன். நாங்கள் எங்கேயாவது வெளியூர்களுக்கு போனால் காலையில் குளிச்சுட்டு திருமணிட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுவார். ஆனால் காஞ்சி மகானுடைய அந்த குங்குமத்தை நெத்தியில் வைக்காமல் ஒரு நாளும் நான் அவரை பார்த்ததில்லை. அதான் அந்த சைவம் வைணவன்னா மேடையில் பேசுகிறதில்ல. இப்போ நாளை காலையில் நான் திருச்சிக்கு போனேன்னா நேராக மாந்துரை போவேன். மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானேன்னு ஆம்பரநேஸ்வரரை பார்த்துட்டா நேராக ரங்கநாதர்கிட்ட தான் வருவேன். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம். எங்களுக்கு அரியும் சிவனும் ஒன்று தான். ஒரு பட்டிமண்டப மேடை எவ்வளவு தரத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த 4 பேரும் ஒரு எடுத்துக்காட்டு. உங்கள் சார்பாக அவர்களுக்கு பாராட்டு. இப்ப இவர் சொன்னதை வச்சு ஒன்று சொல்றேன். அவனா வளர விடணும்னு நீங்க சொல்றீங்க சார். சீனாக்காரன், ரஷ்யாக்காரன், ஜப்பான்காரன் 3 பேரும் ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சான். யாரு? சீனாக்காரன், ரஷ்யாக்காரன், ஜப்பான்காரன். ராக்கெட் டெஸ்ட் லான்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கோஃபி அனன் மாதிரி ஒருத்தர் தட்டணும். திடீர்னு 40 செகண்ட்ஸில் ஃபெயிலியர் ஆகி போச்சு. அங்கேருந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரன் போனால் எட்டி பார்த்தான். வாட் இஸ் த ப்ராப்ளம்னு கேட்டான். இல்லை, ராக்கெட் பறக்கணும், டெஸ்ட் லான்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ ஃபைனலாக தட்டும் போது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நான் வேணா ஒரு ஐடியா தரேன், அப்ளை பண்ணிக்கங்கன்னா. சீனாக்காரன் சொன்னான், கொன்னே விடுவோம். 48 நாள் இயற்கை உபாதையை தவிர எதுக்கும் போகாமல் படிச்சுட்டு உயிரை பணைய வச்சுருக்கோன்னா. ரஷ்யாக்காரன் சொன்னான், வந்திருக்கவன் தமிழன்,
கண்டிப்பாக அவன் சொன்னால் ஒரு ஐடியா இருக்கும், அதை கேளுங்க அப்படின்னு சொன்னான். ஜப்பான்காரனும் சீக்கிரம் சொல்லுப்பா ஐடியாவன்னா. அந்த ராக்கெட் இருக்கா, இருக்குது. அதில் ஒரு சிலிண்டர் இருக்கா, இருக்குது. அதை ஒரு 60 டிகிரி சாய்ங்கன்னா சாச்சான், நிமித்தினான். இன்னொரு 60 டிகிரின்னா சாச்சான், நிமித்தினான். இன்னும் ஒரே ஒரு தடவை சாய்ங்கன்னா சாச்சு, நிமித்தினான். இப்போ பட்டனை போடுங்க பறந்துரும்னா பட்டனை போட்டால் ராக்கெட் விண்வெளியில் பறந்துருச்சு. 3 பேர் சேர்ந்து ஒரு சால்வையும் சந்தன மாலையும் எடுத்துகிட்டு வந்து கங்க்ராச்சுலேஷன், அன்பிலீவபிள், ஆன் த ஸ்பாட்டில் எக்ஸ்டம்பராக பேசுகிற மாதிரி பயங்கரமான ஐடியா கொடுத்துட்டீங்க, ரொம்ப பிரமாதம்னா. அவன் சொன்னான், போடா லூசு பையல, நான் கிண்டியில் இருக்கேன், என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் மார்கழி மாதம் கோயம்பேட்டுக்கு காய்கறி வாங்குற ஸ்கூட்டரை எடுப்பான், ஸ்டார்ட் ஆகாது பனியில், படுக்க போடுவான் நிமித்துவான், படுக்க போடுவான் நிமித்துவான், படுக்க போடுவான் நிமித்துவான், கடைசியாக ஒரு உத கொடுப்பான், ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆயிரும். அது சின்ன சிலிண்டர், இது பெரிய சிலிண்டர், ஐடியா கொடுத்து அப்ளை பண்ணிக்கோன்னா. ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டு வரக்கூடாது. ஆவுடையார் கோவில் பற்றி சொன்னீங்க, ஆனால் இவர் என்ன சொல்லிவிட்டாரு, நம்முடைய கலை இலக்கியம் பண்பாடெல்லாம் எப்படி இருந்தது ஒரு பட்டியலை போட்டு அது இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னாரு. இல்லை இல்லை, அது சரியா இருக்குன்னு இவர் தூக்கி நிறுத்தினாரு. இப்போ தராசு தட்டில் ரெண்டும் சரியா இருக்கு. வீரம் அப்படின்னாலே நமக்கு தமிழ்நாட்டில் சிவகங்கை சீமை, கோவில் அப்படின்னோடனே காளையார் கோவில் ஞாபகம் வரும். சின்ன மருது பெரிய மருது, உங்களுக்கு அவங்களுடைய கதை சொல்லணும்னா அதுவே ஒரு பெருங்கதை. பெரிய மருது சின்ன மருது கோவிலில் சாமி கும்பிட்டு வராங்க, இந்த ஊருக்கு ஒரு தேர் செய்யணுங்கிறாங்க, தேர் செய்யணுங்கிறாங்க. அப்போ பெரிய மருது சொல்கிறாரு, என்ன செலவானாலும் பரவாயில்ல, ஊர்லேருந்து நல்லதாக 5 ஆசாரிகளை கூட்டிகிட்டு வாங்கங்கிறாங்க. அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறாங்க, அவர் பேர் குப்பமுத்து ஆசாரி. ராஜா, நீங்கள் என் வீடு தேடி வந்திருக்கீங்க, என்ன வேணும்? ஊர் கூடி தேர் இழுக்கணும். ஊரில் எப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னா கலை, கூத்து, நாடகம், நாட்டியம் இதெல்லாம் நடக்கும். ஊரில் திருவிழா நடக்கணும், தேர் ஓடணும், அதுக்காக இதெல்லாம் செய்யணும், எனக்கு ஒரு தேர் ரெடி பண்ணுன்னாரு. உள்ளே போய் சாமி கும்பிட்டு பிரசன்னம் பார்க்குறதுன்னு உண்டு. அவங்க வந்து சொல்கிறாங்க, ஐயா என்னால் தேர் செய்ய முடியாதுன்னு. என்ன கேட்டாலும் தரேன், தேர் செய். திருப்பியும் உள்ளே போயிட்டு வந்து, ஐயா அது மட்டும் கேட்காதீங்க. 3வது தடவை சொன்னார், இது வரைக்கும் நான் மனுஷனாக பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ மன்னனாக கேட்குறேன், நீ என் ஊரில் குடியிருக்கிற ஆள், தேர் செய். அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒரு பரிசு தரணுன்னாரு. அத்தனை சொத்தையும் உனக்கு தரேன், என்ன வேணும்னாரு. நான் தேர் செஞ்சு முடிச்சோன்னு சொல்கிறேன்னாரு. தேரை செஞ்சார். வெள்ளோட்டம் வரும்னு ஒன்று உண்டு. தேரை வெள்ளோட்டம் விடுறதுக்கு தயார் பண்ணும்போது குப்பமுத்து ஆசாரி கேட்டார், நாளைக்கு கதிரவன் உதிச்சோன்ன அந்த தேரில் உட்காந்து கடைசியில் வரக்கூடிய அரசனா நான் தான் இருக்கணும், உங்கள் தலைப்பாகையும் உடைவாளும்னா எட்ரா வாழை, எங்கள் அண்ணனுடைய வாளையும் தலைப்பாகையும் கேட்குறியா, உன்னைய வீழ்த்திடுவேன்னு சொல்கிறான் சின்ன மருது. அண்ணனுக்கு ஒன்றுனோன்னு துடிச்சுட்டான், கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், சும்மா இருந்தா. காலைல வெள்ளோட்டம் வந்தது, குப்பமுத்து ஆசாரி தேரில் வந்தார். தேர் நிலை நிறுத்தத்திற்கு போவதற்கு முன்பு குப்பமுத்து ஆசாரி கீழே விழுந்து தேர் சக்கரம் ஏறி குற்றுயிரும் குலையுருமாக கடுத்து கொண்டிருந்தான். குப்பமுத்து ஆசாரிய பெருமரு மடியில் போட்டு கேட்டான், என்னடா எப்படிப்பட்ட ஒரு தேரை செஞ்சுட்டு ஏன் இப்படி, என்ன உனக்கு என்ன ஆச்சு? ஐயா நான் 2 தடவை பிரசன்னத்தில் சொன்னேன், இந்த தேர் செய்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, தேர் வெள்ளோட்டம் வர்ற அன்னைக்கு ஊரினுடைய ராஜாவினுடைய உயிருக்கு ஆபத்துன்னா நான் எவ்வளோ சொல்லியும் நீங்கள் கேட்கல, எனக்கு பரிசா ராஜாவா இருக்கிறவனுக்கு தான் ஆபத்துன்னு, அது தவிர பெரிய மருதுக்கு ஆபத்து இல்லை. ஊருக்காக, மக்களுக்காக, கலை இலக்கியத்தை வளர்ப்பதற்காக, நம் நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தேரை உருவாக்க வேண்டும் என்று சொன்னாயே, அதற்காக என் உயிரையும் தருவதற்கு என் மன்னனுக்கு தயாரானேன்னா. அப்ப அவன் சொல்றான், நான் மக்களை நேசிச்சேன், மக்கள் என்னைய நேசிக்கிறான், 2 பேரும் சேர்ந்தது இந்த கோயிலை காப்பதும் பண்பாட்டை காப்பதற்கும் எழுதினான். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ராஜராஜ சோழன் சுற்றி வரும்போது இந்த பக்கம் ஏண்டா விளக்கு எரியலேம்பா, இல்லை பசுமாட்டில் பால் வாங்கி தான் ஏற்றுறோம், நம்மள்ட்ட 40 மாடு வாங்கிட்டு போனவ காணும்னா. அவன் வீட்டுக்கு போனான், 40 மாடு எங்கன்னா, காவேரி வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சு, அப்புறம் எப்படி 1 வாரத்துக்கு பால் கொடுத்தீங்கன்னா. உள்ளேருந்து ஒரு பெண்மணி வந்து கை ஊப்பி வணங்கி சொன்னான்,
என் புருஷன்தான் 40 மாடு வாங்கிட்டு போனாரு, ஆத்தங்கரையோடு போயிருச்சு, புருஷனும் போயிட்டாரு. இருந்தாலும் ஒரு வாரம் மட்டும்தான் என்னால் பால் கொடுக்க முடிஞ்சிருச்சு ராஜா, உங்கள் திருவடியை தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா. ஒரு வாரம் எப்படி பால் கொடுத்தேன்னா, என் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய என்னுடைய தாய்ப்பாலை நான் விலைக்கு விற்றுதான் இங்கே எண்ணெய் திரியாக ஏற்றியதுன்னு சொன்னான். அப்போ ராஜராஜ சோழன் கைகூப்பி சொல்லுவான், கோயிலின் விளக்கேறுவதற்கு தன் மார்பகப்பாலை விற்றினாள் தமிழச்சி என்றால் கோவிலின் மீதும் கலைகளின் மீதும் எவ்வளவு சிறப்போடு இருக்கிறார், அவள் பேரில் கல்வெட்டு இருக்கட்டும் என்று சொல்லி இனி 40 மாடு உன் வீட்டில் இருக்கும், எல்லாம் அரசே பராமரிக்கும்னா. ஒரு தீர்ப்பு சொல்வது என்பது நீதிமன்றத்தினுடைய வேலை, தீர்வு சொல்வது என்பது சான்றோர்களுடைய வேலை. இப்பொழுதெல்லாம் சிட்டி சிவில் கோர்ட்டில் கேஸுன்னா அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போகிறோம், ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம், எங்கே போனாலும் ஒரே தீர்ப்பு தான் வருங்கிறது உங்களுக்கு தெரியும், நல்ல கேஸாக இருந்தால். இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் தீர்ப்பை சொல்வதை விட தீர்வு சொல்வதை விட ஒரு எண்ணத்தை பரிமாறுகின்றேன். தமிழர்களுடைய கலை இலக்கிய பண்பாடு தளர்கிறதா வளர்கிறதா என்றால், முல்லை கொடி படர்வதற்கு தேர் கொடுத்தவன் பாரி, மயிலினுடைய ஆட்டத்திற்கு குளிருக்காக போர்வையை கொடுத்தவன் பேகன், அதியமான் தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்த இந்த மண்ணிலே தமிழ் கலை இலக்கிய பண்பாடு வளர்வதில் ஒரு சின்ன தளர்ச்சி இருப்பதாக நினைக்கலாம். வளர்ச்சியும் தளர்ச்சியும் பேசுவதை விட தமிழ் பண்பாட்டு தேர் ஓடுவதற்கு ஒரு கட்டையை கொடுப்பதை போல கை கொடுத்து உயர்த்துவோம். நன்றி, வணக்கம்.